بسم الله الرحمن الرحيم أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பழுக்கு இல்லாத தூய்மையான வாழ்க்கையை கொண்டும் பொய் கலப்பு இல்லாத உண்மையான வேதத்தை கொண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மக்களுக்கு நிரூபித்து காட்டுகிறான். அந்த வகையிலே ஒரு மார்க்கம், ஒரு சித்தாந்தம் தனக்குத்தானே உண்மை என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கிறது என்ற வகையில் இஸ்லாம் மார்க்கம் தனித்து விளங்கியதை ஒரு சில நிகழ்வுகள் மூலமாக நாம் பார்த்தோம். இவையெல்லாம் உங்களுக்கு மேலோட்டமாக சுட்டிக்காட்டப்பட்ட சில நிகழ்ச்சிகள் தான். கியாம நாள் வரை இன்னும் புதிதாக விஞ்ஞானம் வளர வளர, மனிதனுடைய அறிவியல் ஆய்வு தொடர இன்னும் பல உண்மைகளை எதிர்காலத்தில் நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள். திருக்குர்ஆன் பேசுகிற உண்மைகளை எப்படி இந்த உண்மையை அன்றைக்கே சொல்ல முடிந்தது என்று ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் இனியும் தொடரும். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது போக இஸ்லாம் பல விதங்களிலே இந்த விஞ்ஞானத்தை முன்கூட்டியே சொன்னதுல மாத்திரம் இல்லாம பல விதங்கள்ல தனது தனித்தன்மையை, முத்திரையை பதித்திருக்கிறது. அது எப்படி முத்திரை பதிச்சிருக்கிறது என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது கூட நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். இது மனுஷனுக்கு இது முடியாது, இவ்வளவு கரெக்டா இந்த சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்லுதுன்னா கண்டிப்பா அது கடவுள் மார்க்கமா தான் இருக்கும் சொல்லக்கூடிய வகையில அதனுடைய கொள்கை, கோட்பாடு, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற அந்த லாபகம் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அங்கேயும் நம்ம தனித்தன்மை விளங்கிக் கொள்கிறோம். அதுல ஒரு தனித்துவம் என்னவென்று சொன்னால், இப்ப மனிதர்கள் மத்தியில இது அநேகமா நமக்கு தெரிந்த விஷயமா இருந்தால் கூட இதுல எப்படி எந்த வழிமுறை இஸ்லாம் கையாண்டு இதுல வெற்றி கண்டது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப மனிதர்களுக்கு மத்தியில பிறப்பின் அடிப்படையில பலவிதமான வேறுபாடுகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் பலவிதமான வேறுபாடுகள் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இந்த வேறுபாடுகள் என்பது உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு உரிய வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அந்த வேறுபாடு எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த வேறுபாடை காரணமாக கொண்டு ஒருவரை உயர்ந்தவர் என்கிறார்கள், இன்னொருவரை தாழ்ந்தவர் என்கிறார்கள். இந்த வேறுபாடுகளை இந்த 21வது நூற்றாண்டுல கூட ஒழிக்க முடியல. எவ்வளவோ பயங்கரமான சட்டத்திட்டங்களை எல்லாம் போடுறாங்க, ஆய்வு பண்றாங்க, என்ன செஞ்சா அதை ஒழிக்கலாம்ங்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, ஒழிக்கவே முடிவது இல்லை. எந்த அளவுக்கெல்லாம் நம்மள்ட்ட வேறுபாடு இருக்கு என்று வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் நாட்டு அடிப்படையில் வேறுபாடு. நம்ம ஒரு நாட்டை சேர்ந்தவர்னு வைங்களேன், நம்ம நாட்டில் செய்யற எல்லாமே சரி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். நம்ம ஒரு ஊரை சேர்ந்தவர்னு வைத்துக் கொள்ளுங்களேன், நம்ம ஊர்க்காரர்கள் அநியாயம் செஞ்சா கூட நம்ம ஊருங்கும் போது நம்ம அதன் பக்கம் தான் நிற்போம். நாங்க எங்க ஊரு தனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. அதே மாதிரி பேசுகிற மொழி, நாம ஒரு மொழியை பேசுறதுனால நாம சிறந்தவர்கள் இப்படி எல்லாரும் நினைக்கிறான். ஆனா வேடிக்கை என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு ஊருக்காரனும் இந்த மாதிரி நினைக்கிறான். ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவங்க நினைக்கிறான் நாம தான் சிறந்தவர்கள். தமிழ் மொழி பேசுறவன் நினைக்கிறான் நம்ம தமிழ் மொழி பேசுகிற காரணத்தினால் நாம சிறந்தவர்கள் நினைக்கிறான். மலையாள மொழி பேசுறவன் இதே காரணத்தை சொல்லிக்கிட்டு நான் தான் சிறந்தவங்கிறான். கன்னட மொழி பேசுறவன் இதே காரணத்தை சொல்லிக்கொண்டு நாங்க தான் சிறந்த ஆள்க, நாங்க கன்னடம் பேசுற ஆள்க அப்படின்னு சொல்றான். அரபு மொழி பேசக்கூடியவன் இதே காரணத்தை சொல்லிக்கொண்டு நாங்க தான் சிறந்தவர்கள்ங்கிறான். இப்படி ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களும் எப்படி இருக்கிறார்கள் கேட்டா, அதை காரணமாக வைத்துக் கொண்டு தாங்கள் உயர்ந்தவர்கள் என்பது போலவும்
மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதை போலவும் அவங்க கருதுறாங்க. இது மாற மாட்டேங்குது. அந்த நிலை இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி குலம், அதாவது ஜாதி, நாங்க இந்த இனத்துல பிறந்தவங்க, நாங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மற்ற ஜாதியில உள்ளவர்களை விட நாங்க சிறந்தவங்க என்று சொல்லக்கூடிய நிலைமையும் உலகத்துல பல பாகங்கள்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தோளுடைய நிறத்தை வச்சுக்கிட்டு நாங்க வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்கிறோம், அதனால நாங்க உயர்ந்தவர்கள், நீ கண்ணங்கரேன்னு இருக்கிற அதனால நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி தோளுடைய நிறத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒருத்தன் வசத்தின்னு நினைக்கிறான், ஒருத்தன் தாழ்ந்தவன் நினைக்கிறான். இதையெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அன்றாட செய்தித்தாள்களை வாசித்தீர்களே ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய, உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதையெல்லாம் உங்களுக்கு படம் பிடிச்சு காட்டுது. என்ன நடக்குது? நிறத்தின் அடிப்படையில் உலகத்தில் காட்டப்படுகிற பாரபட்சம், குலத்தின் அடிப்படையில் காட்டப்படுகிற பாரபட்சம், மொழியின் அடிப்படையில் காட்டப்படுகிற பாரபட்சம், இப்படியான ஒரு வேறுபாடுகளை எல்லாம் நீங்க உலகத்தில் பார்க்கிறீங்க. இது எல்லாருமே தவறு என்று சொல்லிக்கொண்டு அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாரும் தவறு என்று சொல்றான், அவனுக்கு வரும்போது அதை அவன் ஆதரிக்கிறான். அவனுடைய பிரச்சனை என்று ஆகிவிடும் பொழுது இது தவறு என்று சொன்னவனே அதை சரி காணக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யறது? எல்லாரும் சொல்றான், ஒன்றே குலம் என்கிறான், ஒருவனே தேவன் என்று சொல்றான். தேவன் எப்படி ஒருத்தன் இருக்கிறானோ அதே மாதிரி மனித குலம் பூரா ஒன்றுதான். இந்த தத்துவம் கரெக்ட் தான். இப்படி சொல்வதனால ஒன்றே குலம் ஆயிருமா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சும்மா வாயளவில் மொழிந்த காரணத்தினால் எல்லா மனிதர்களும் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் கருத்து நிலைநாட்டப்படுமானா படாது. அப்ப இது எதனால இந்த வேறுபாடு நம்மகிட்ட வருது? இது என்ன செய்யணும்னு கேட்டா, எதனால இந்த வேறுபாடு வருது அதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். அது கரெக்டா மனுஷனை கண்டுபிடிக்க இயலல. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க இயலாதனாலதான் ஒளியல். இன்னைக்கு இரட்டை குவளை விஷயங்கள் இருக்கிறது. கருப்பு நிறத்தை சேர்ந்தவன் என்பதற்காக வேண்டிய வெள்ளையர்கள் எப்படியெல்லாம் மேற்கத்திய நாடுகள்ல அக்கிரமம் செய்கிறார்கள் என்பதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டு இருக்கிறது. அப்ப அறிவாளிகளா இருக்கான், விஞ்ஞானி இருக்கான், நாங்க சேட்டலைட் விட்டோம்னு சொல்றான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவனுக்கு எது தெரிய மாட்டேங்குது. இந்த வேறுபாடை எப்படி ஒழிக்கிறது? இது தப்பு தான். எல்லாரும் மனுஷன் தான். இந்த மனுஷனுக்கு மத்தியில் இந்த மாதிரியான வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வாயளவுல சொல்லக்கூடியவர்கள் அதை ஒழிக்க இயலுதான். நீங்க பாருங்க, ஒழிக்க இயல. இன்னைக்கு வரைக்கும் சாதியின் பெயரால, இனத்தின் பெயரால, குலத்தின் பெயரால, ஊரின் பெயரால, மாவட்டத்தின் பெயரால, மாநிலத்தின் பெயரால, நாட்டின் பெயரால, நிறத்தின் பெயரால எல்லா வகையிலையும் என்ன செய்கிறது? சண்டை சச்சரவுகள் உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கிறது. ஒவ்வொருத்தனும் தன்னை வசத்தை நினைத்துக் கொண்டு மற்றவனை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறான். காரணத்தை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான். காரணத்தை கண்டுபிடிக்காமல் நீங்க என்ன தத்துவத்தை சொன்னாலும் நோய் இருக்குது, என்ன காரணத்துக்கு அந்த நோய் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நீக்கினாதான் நோய் போகும். நோயே போயிடாதுல. ஜலதோஷம் பிடிக்குதுன்னா அது எதனால வருது? இன்ன மாதிரி கிருமினால அது வருது. அந்த கிருமியை எந்த மருந்து அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வைத்தியம் செஞ்சா தானே அது குணமாகும். அப்ப நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்றான் பாருங்களேன். அந்த மாதிரி என்ன பண்ணணும்? இப்படி மனுஷன்ட்ட இப்படி ஒரு நோய் இருக்கிறது. என்ன நோய் இருக்கிறது? இது நம்ம சிறந்தவன், நம்ம அரபி பேசுற நம்ம சிறந்தவன், நம்ம ஆங்கிலம் பேசுறான் நம்ம சிறந்தவன், நம்ம இந்த ஊர்ல பிறந்தனா நம்ம சிறந்தவன், நம்ம இந்த மாநிலத்தில் இருக்கிற நம்ம சிறந்தவன், நம்ம இந்த குடும்பத்தில் வந்ததுனால நம்ம சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரியான நோய் எல்லா மனுஷன்ட்டும் இருக்கிறது. இந்த நோயுடைய காரணத்தை என்ன செய்யல? கண்டுபிடிக்காம பொய்யான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். எப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொய்யான காரணம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்பா நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க? காரணம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க? நம்ம எல்லாம் ஒண்ணுதான். எப்படி ஒண்ணு? காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் தாய் வயசுல 10 மாசம் தானே இருக்கிறீங்க. நம்மள எல்லாம் மனிதனை ஒன்றுபடுத்துவதற்கு இவர்கள் உலகத்துக்கு வைக்கக்கூடிய தத்துவம் என்ன? நம்ம எல்லாருமே நீ என்ன மொழி பேசிட்டு போ, நீ எந்த நாட்டுக்காரனா இருந்துட்டு போ, நீ எந்த நிறத்துக்காரனா இருந்துட்டு போ, நீ எந்த சாதிக்காரனா இருந்துட்டு போ, எல்லாரும் தாய் வயசுல எவ்வளவு நாள் இருந்தீங்க? 10 மாசம் தானே இருந்தீங்க. அப்ப 10 மாசம் எல்லாரும் தாய் வயிற்றுல இருக்கும்போது உங்களுக்குள்ள என்னடா வேறுபாடு அப்படின்னு கேட்கிறாங்க. இது சொன்னா ஒற்றுமை உண்டாகுமா? ஒற்றுமை உண்டாகாது. ஏன்? தாய் வயிற்றுல 10 மாசம் இருந்ததுனால உயர்வு தாழ்வு இல்லைன்னு ஆயிருமா? எத்தனை மிருகங்களும் 10 மாசம் தான் தாய் வயிற்றுல இருக்கிறது.
தாய் வயிற்றுல இருக்கிறது 10 மாசம் இருக்கக்கூடிய மிருகங்கள் உலகத்துல இல்லையா? 6 மாசத்துல குட்டி போடக்கூடிய மிருகங்களும் இருக்கிறது, 10 மாசத்துல குட்டி போடக்கூடிய மிருகங்களும் இருக்கிறது. அப்ப நாளைக்கு செம்மறியாடு வந்து உங்கள்ட்ட சொல்லும்ல, நானும் 10 மாசம் நீனும் 10 மாசம், நம்ம 2 பேரும் ஒண்ணு ஒத்துக்குருவீங்களா? 10 மாசம் தாய் வயிற்றுல ஆக மொத்தம் கூட்டி பார்த்தா 10 மாசம் தான் பாட்டெல்லாம் படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறான்? நம்ம எல்லாம் ஒன்னா ஒண்ணுதான் என்ன செய்யணும், இதை புரிஞ்சுக்கங்கிறான். இதை புரிஞ்சு அப்படி ஒன்னா வருது. ஒரு தாய் வயிற்றுல 10 மாசம் இருந்ததை புரிந்து கொண்டால் நம்ம எல்லாம் ஒன்னாயிருவோமா? நம்ம எல்லாம் ஒன்னாக மாட்டோம், எல்லாம் ஒன்னாயிருவோம். எதெல்லாம் ஒன்னாயிரும்? மனுஷன்ல இருந்து ஏராளமான ஜீவராசிகள், 6 மாசம் 12 மாசம் ஜீவராசிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இதை மைனஸ் பண்ணிட்டு 10 மாசம் ஜீவராசிகள் பூரா இதுல ஒடியாந்துரு மனுஷனுக்கு ஈக்குவல் ஆயிரும். நாங்கெல்லாம் 10 மாசம் கேஸ். இது சரியா வரும்? இதா காரணத்தை கண்டுபிடிக்க தெரியல, ஒழிக்க நினைக்கிறானுவ, காரணத்தை கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது. ரத்தம் சிவப்பா இருந்தா சமத்துவம் வந்துருமா? ரத்தம் சிவப்பு என்பது எல்லா உயிரினத்துக்கும் சிவப்பு தானே. மனுஷனுக்கு எப்படி சிவப்பா இருக்குதோ நாய்க்கும் சிவப்பு தான், கழுதைக்கும் சிவப்பு தான், குதிரைக்கும் சிவப்பு தான். அப்ப குதிரை கழுதைலாம் ஒன்னாக்குறதுக்கு அது உதவும், மனுஷனும் ஒன்னாக்குறதுக்கு உதவாது. ரத்தம் சிவப்புங்கிறதுலாம் ஒரு தத்துவமா? உலகத்துக்கு வந்து சமத்துவத்தை நெசமா உண்டாக்க நினைத்தார்களே, ஆனால் நினைக்கிறாங்க எல்லாரும். என்ன எப்படி ஆக்குறது விளங்க மாட்டேங்குது. எப்படி சொன்னா அது ஒத்துமை ஏற்படும், அது புரியாம என்ன செய்யறாங்க, அது வந்து இப்படி என்னத்தையாவது ஒண்ணு பாக்கலாம், 10 மாசம் இதை சொல்லி பார்ப்போம், எல்லாருக்கும் தலையில முடி இருக்குது அதனால நம்ம எல்லாம் ஒண்ணு, இப்படி என்னத்தையாவது சொல்றது, எல்லாரும் எல்லாரும் செங்குத்தா நிக்கிறோம் அதனால எல்லாரும் ஒண்ணு, இப்படின்னு என்னத்தையாவது சொல்லி பாக்குறாங்களே தவிர இதனால எல்லாம் என்ன வரமாட்டேங்குது, ஒத்துமை வரமாட்டேங்குது. ஏன்? இது காரணம் இல்ல. ரத்தம் சிவப்பு எல்லாம் காரணம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரத்தத்தை பேச வச்சீங்கன்னா மனிதன்ல சாதி இருக்குன்னு தான் வரும். ஏன்? ரத்தத்துல சாதி இருக்குது. மனுஷன் ரத்தத்திலேயே ஏ குரூப் இருக்குது, ஓ குரூப் இருக்குது, பி குரூப் இருக்கிறது, எல்லா குரூப் இருக்க. ரத்தத்துல கூட என்ன செய்யலாம், அடே நான் ஏ குரூப் நீ பி குரூப் போடா, நீ வேற நான் வேற. அது அந்த காலத்துக்கு வேண்டா ரத்தம் சிவப்பு ஒத்துக்கலாம். இந்த காலத்துல ரத்தத்தை சாதி வாரியா பிரிச்சு வச்சுக்கிட்டான். ரத்தத்தை வைத்துக் கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்றத்தாழ்வை நிரூபிக்க இயலுமே தவிர ஏற்றத்தாழ்வு அகற்ற இயலாது. ஏன்? ரத்தம் ஒரே மாதிரியா இல்லையா? அப்பனுக்கு பிள்ளைக்குமே ஒரே ரத்தமா இல்லையா? அப்பனுக்கு பிள்ளை ரத்தம் கொடுக்க முடியாது. எத்தனை தகப்பன்மார்களுக்கு அவங்களுடைய பிள்ளையுடைய ரத்தம் வந்து மேட்ச் ஆகாத, அந்த மாதிரி எல்லாம் வேறுபட்டு போய் விடுகிறது. அதனால ரத்தத்தை எல்லாம் பேசுவதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணணும், இதுக்கு வந்து என்னத்து நாளைக்கு இது ஏற்படுது, எங்க கோளாறு வருது, பேச போய் கரெக்டா பிடிச்சாங்கன்னு வைங்களேன், அதை பிடிச்சா சரியா வந்துடும். இஸ்லாம் என்ன பண்ணது தெரியுமா? இதை எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் ஒண்ணு, சாதி இல்ல, இனம் இல்ல, மொழி இல்ல, அது இல்ல, இது இல்ல, எல்லாம் சொல்றாங்க. அது இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுறான், எவனும் அமல்படுத்த மாட்டேங்கிறான். இது இறைவனுடைய மார்க்கமா இருக்கிற காரணத்தினால இஸ்லாம் எப்படி முதல்ல தீர்வு சொல்லுதுன்னா, முதல்ல நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்தீங்க அதை பிடிக்கணும். எல்லாம் ஒத்துமையாவதுக்கு என்ன பண்ணணும், எங்க இருந்து வந்தீங்க, இப்ப உங்களுடைய மூலம் என்ன, எல்லாரையும் ஒரு மூலத்திலிருந்து வந்தார்கள் என்று சொல்வதுதான், என்ற சித்தாந்தத்தை உலகத்தில் விதைப்பதுதான் நம்மளை எல்லாம் ஒரே இனமாக ஆக்கும், நம்மளை எல்லாம் ஒரே சாதியாக ஆக்கும். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு அண்ணனும் தம்பி இருக்கிறான், அவங்க 2 பேரும் 2 சாதி நீங்க சொல்லுவீங்களா? 2 பேர் இருக்கிறான், 2 பேருக்கும் ஒரு தகப்பன், 2 பேருக்குமே ஒரே தாய் தான். அப்ப அந்த 2 பேரும் யாரு? ஒரே இனம் தான். 2 பேருக்கும் ஒரு தாய் ஒன்னாக இருந்தால், தகப்பன் ஒன்னாக இருந்தால் அவங்களுடைய இனம் என்ன? ஒண்ணுதானே. அப்ப எதுல போய் பார்க்கணும், நம்ம எல்லாம் வந்து நீங்க எத்தனை கலர்ல நீங்க இருந்தா, ஒருத்தன் கண்ணகரேன்னு இருக்கிறான், ஒருத்தன் செக்கச்சவேன்னு இருக்கிறான், 2 பேரும் அண்ணன் தம்பி, 2 பேரும் கூட பிறந்த ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன். இந்த கலர் வித்தியாசமா இருக்கிறதுனால அண்ணன் தம்பி பாசம் இல்லாம போயிடுதா? அண்ணன் கருப்பா தம்பி சிவப்பா இருக்கான்னு வைங்களங்க, இவன் கருப்பா இருக்கிறான், நான் இவன் அண்ணன் இல்ல, என் கலர்ல இருந்தா தான் நான் அண்ணன் ஒத்துக்கணும் எவனா சொல்லுவானா? அப்ப அண்ணன் தம்பின்னு நீ நினைச்சிட்டேன்னு சொன்னா அங்க எது உனக்கு பெருசா தெரியாது, கலர் பெருசா தெரியாதுல்ல. அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், அண்ணன் வந்து ரொம்ப படிச்சு விட்டான், ஆரம்பத்திலே அவனை கான்வென்ட்ல போட்டாங்க, டஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ் எல்லாம் பேசுறான், தம்பிக்கு அண்ணன் வந்து மார்பைக்கு விட்டாங்க, இதனால அவன் ஆங்கிலம் பேசுறான், இவன் தமிழ் பேசுறதுனால நீ அண்ணன் இல்ல தம்பி இல்ல ஆயிருமா? மொழி மாறுவதனால அண்ணன் தம்பிங்கிற உறவு போயிருமா? போகாது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? உங்களை எல்லாம் ஒன்னாக்குறதா இருந்தா, எல்லாரும் சமத்துவம் ஏற்படுவதா இருந்தால், ஒரு உண்மையை உலகத்துக்கு சொல்லுது, யாருக்கும் தெரியாத, விளங்காத அல்லது கண்டுகொள்ளாத, புரிந்து கொள்ளாத ஒரு உண்மையை ஃபர்ஸ்ட் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க எல்லாருமே ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்தீங்க,
முடிஞ்சு வச்சுக்காத. முதல் பேசிக் நோயை கண்டுபிடிக்கிறது. இந்த நோய்க்கு எங்க நிவாரணம் இருக்குதுன்னு சொன்னா, நீ என்னத்தை ஒத்துக்கிறனே, நீ இந்துவாயிரி, முஸ்லிமாயிரி, கிறிஸ்துவனாயிரி, நீ தமிழனாயிரி, நீ மலையாளியாயிரி, கன்னடத்துக்காரனாயிரி, நீ கருப்பனாயிரி, நீ வெள்ளையனாயிரி, நீ இந்த ஊர்க்காரனாயிரி, நீ அந்த ஊர்க்காரனாயிரி, நீ எந்த கலாச்சாரத்துக்காரனாயிரி, நீ இந்த கலாச்சாரத்துக்காரனாயிரி, அதை பத்தி கவலை இல்ல. நீங்க எல்லாரும் யார் என்று கேட்டால், முதல்ல ஒரு ஜோடியை தான் நான் படைத்தேன். கடவுளாகிய நான், இறைவனாகிய நான் உலகத்தில் படைச்சது எத்தனை? ஒரு ஆம்புல ஒரு பொம்பளையை தான் நான் படைத்தேன். அந்த ஒரு ஆம்புல ஒரு பொம்பளையிலிருந்து தான் இவ்வளவு பெருகி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இஸ்லாம் சொல்லுகிறது. இது அறிவியல் எடுத்தாலும் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தாலும் இதான் உண்மை. இப்படி கழிச்சுக்கிட்டே போனாங்க போய் முடியும். நீங்க கழிச்சுக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா இந்த காலத்தை கடந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு 600 கோடி மக்கள் இருக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முந்தைய இவ்வளவு கோடி மக்கள் இருந்திருக்க மாட்டீங்க, 300 கோடி தான் இருந்திருப்பீங்க. இன்னும் பல வருஷங்களுக்கு முன்னாடி 100 கோடி தான் இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா மொத்த உலகத்துல 50 கோடி தான் இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி தான் உலகத்துல இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா 2 கோடி இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 1 கோடி இருந்திருப்பீங்க. அப்புறம் 10 லட்சம் இருந்திருப்பீங்க. அதுக்கு முந்தி 1 லட்சம் இருந்திருப்பீங்க. அதுக்கு முந்தி கூட 10,000 பேர் தான் உலகத்தில் இருந்திருப்பீங்க. அதுக்கு கொஞ்சம் போனா 1000 பேர் தான் இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸா போனீங்கன்னு சொன்னா ஒரு 50 பேர் தான் உலகத்தில் இருந்திருப்பீங்க. அப்புறம் ஒரு 20 பேர் தான் இருந்திருப்பீங்க. அப்புறமேல 4 பேர் தான் இருந்திருப்பீங்க. அப்புறம் 2 பேர் தான் இருந்திருப்பீங்க. 2 தான் 4 ஆகி 4 தான் 10 ஆகி 10 தான் இப்படி ஆகி இவ்வளவு கோடி மக்களா நீங்க இருக்கிறீங்க. இப்படியே குறைச்சிக்கிட்டு போனா என்னவாயிரும்? 2ல தான் போய் முடியும். இதை விளங்கு. அப்ப நமக்கு என்ன வந்துடும்? நம்ம என்ன எங்க இருந்து பிறந்துட்டோம்? அதே பேர் தானே, அதே தகப்பன், அதே தாய் தானே. அதுல இருந்தாலும் இப்படி பிரிஞ்சு இருக்கிறோம். இதுல என்ன நீ என்ன வசதி, நான் என்ன மட்டும் முடிஞ்சு வச்சா கதை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு குடும்பத்துல ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவனுக்கு மத்தியில நிற வேறுபாடு இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிறப்பில் உயர்வுதால் வருமா? வராது. மொழி வேறுபாடு இருந்தாலும் அவர்களுக்குள்ள பிறப்பில் உயர்வுதால் வருமா? வராது. தகுதியில வரும். தகுதியை வளர்த்துக் கொள்றதுனால ஒருத்தன் வசந்தவன் ஆகுவான், ஒருத்தன் வளர்த்துக் கொள்ளறனா தாழ்ந்தவன் ஆவாங்கிறது அது உழைப்பால் கிடைக்கக்கூடிய அது விஷயம். அது வேற. பிறப்புல நான் இந்த இவனுக்கு பிறந்ததுனால நான் சிறந்தவன் வெள்ளையா இருக்கிறவன் சொன்னான்னு சொன்னா அதே கருப்பா இருக்கிறவன் சொல்லுவான்ல, நானும் அதே காரணத்துக்கு சிறந்தவன் தான் பண்ணலங்க. வெள்ளையா இருக்கிறவன் ஒரு தாய் தந்தைக்கு வெள்ளையா ஒருத்தன் கருப்பா ஒருத்தன் பிறக்கிறாங்க. வெள்ளையா இருக்கிறவன் சொல்றான் நான் இந்த தாய் தந்தைக்கு பிறந்ததால் சிறந்தவன், கருப்பாவோட அதே சொல்லிட்டு போயிருவான்ல. அடே நானும் அந்த தாய் தந்தைக்கு பிறந்தேன், நீ எதனால சிறந்தவனா இருக்கிறீ, அதனால நானும் சிறந்தவன் சொல்லுவானா இல்லையா? அப்ப இஸ்லாம் எப்படி இந்த உலகத்துக்கு இந்த நோயை தீர்க்குதுன்னா முதல் விஷயம் இந்த ஒண்ணு மட்டும் இல்ல, ஒவ்வொரு காரணத்தையும் கண்டுபிடிச்சு வேரோட பிடிங்கி எரிஞ்சிருது. அதனால இஸ்லாத்துல மட்டும் இல்ல. இஸ்லாத்துல மட்டும் ஏன் இல்ல இந்த ஜாதி? இஸ்லாம் எப்படி நம்மளுக்கு பாடம் நடத்துதுன்னு கேட்டா, நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். குர்ஆன் எடுத்து பாருங்க, 49வது சூராவுல 13வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களேன்னு கூப்பிடுறான். அரபுகளேன்னு கூப்பிடல. அரபு நாட்டுல தான் இறங்குது குர்ஆன், அரபுகளை நோக்கி தான் பேசுது. ஆனால் அரபுகள் அல்லாஹ் கூப்பிடல. எப்படி கூப்பிடுறான்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. எல்லாரும் வந்துடுறான் இதுல. மனிதர்கள்ங்கிற அழைப்புல எல்லா நாட்டுக்காரன், எல்லா மொழி பேசுறவன், எல்லா மதத்துக்காரன், அவ்வளவு மனிதன் இருக்கிற அவ்வளவு பேர் வந்துடுறான். மனிதர்களை என்று கூப்பிட்டு இறைவன் சொல்லுகிறான், இன்னா ஹலக்னாக்கும், உங்களை நாம் படைத்தோம், மின் தக்கரிம் வ உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து உங்களை நாம் படைத்தோம். நீங்க இவ்வளவு பேரை நீ என்ன எப்படி வேணாலும் வந்துட்டு போங்க. நீங்கள் எதிலிருந்து உருவாகி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் நாம் உங்களை படைத்திருக்கிறோம். வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வ கபாயில, உங்களை கிளைகள் கோத்திரங்களாக நாம் ஆக்கி இருக்கிறோம். லிதஆரஃபு, ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு தான். உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுக்கு இல்ல. இந்த மாதிரி இந்த கிளை கோத்திரம் ஊரு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, எதுக்காக வேண்டி? ஒரு ஊர்ல 40 அப்துல்லா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா 40 பேருக்கு அப்துல்லான்னு பேர் வச்சுட்டாங்க. ஒரு கிராமத்துல அப்துல்லா சொன்னார், எந்த அப்துல்லா வேணும்ல, அடையாளம் வேணும்ல, அந்த வடக்கு தெரு அப்துல்லா. வடக்கு தெரு 4 பேர் இருக்கிறாங்களே, வடக்கு தெருல காவண்ணாமுனா அப்துல்லா அவரா? இதுக்கு தான் யாருன்னு பட்டுன்னு தெரியணும்ல. இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கலாம் எதுக்குன்னு கேட்டா, ஒருத்தர் கரெக்டா கண்டுபிடிச்சுக்கணுமா இல்லையா? கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு தான். இல்லன்னா அவ்வளவு பேர் 600 கோடி பேருக்கு நம்ம எங்க போறது? பேர் பஞ்சமா போயிடும். இருக்கிற பேரை ஒரு 1 லட்சம் பேரை தான் 600 எடுத்து பங்கு வச்சுட்டு இருக்கான்.
1,00,000 பேர் தான் உலகத்தில் இருக்கும். பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் 600 கோடி பேர் இருப்பான். இந்த 600 கோடி பேர் எதை பங்கு வச்சுக்கிறான்? இந்த 1,00,000 பேரை தான் பங்கு வச்சுக்கிறான். அப்துல்லாண்டு பல்லாயிரக்கணக்கான பேரு, அப்துல் ரஹ்மான் பல்லாயிரக்கணக்கான பேரு, டேவிட்னு பல்லாயிரக்கணக்கான, ராமசாமி பல்லாயிரக்கணக்கான பேரு, இப்படி பேர்களை பங்கு வச்சுக்கிட்டு இருந்தா வேறுபடுத்தி அறியணும்ல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதெல்லாம் இந்த குலம் கோத்திரம் அந்த வகையரா இந்த வகையரா தப்பு கிடையாது. சொல்லிக்க, எதுக்கு சொல்லிக்க, யாருன்னு அடையாளம் கண்டது சொல்லிக்க, இல்லாட்டி இன்னார்னு தெரியாம போயிடும். தாப்பனார் இன்சியல் சொல்றமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்சியல் சொல்வது எதுக்குன்னு கேட்டா அறிந்து கொள்வதற்கு தான். லித்தஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் கிளைகள் கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்கள சிறந்தவர் யார் என்றால், யார் இறைவன் அஞ்சி ஒழுங்கா நடக்கிறார் அவர்தான். ஒழுங்கா நடக்கிறவர் சிறந்தவர். நடத்தையில தான் ஒருத்தர் சிறந்து விளங்க முடியும், பிறப்புல விளங்க முடியாது. உன் நடத்த நல்ல நடத்தை. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை பிறக்கிறாங்க. ஒருத்தன் 1ஆம் நம்பர் கலிசதையா இருக்கிறான், ஒருத்தன் ரொம்ப நல்ல மனிதனா வாழ்றான். அவனை சிறந்தவன் சொல்லலாம், பிறப்பான் சிறந்தவன் இல்ல. அவன் ஏற்றுக்கொண்ட நல்ல செயல்களால் சிறந்தவனாகலாம். அது ஓகே, அது அறிவுக்கு ஏத்துக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், இது 49:13 சொல்றானா, 4வது சூராவுல 1வது வசனத்தில் முதல் வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்துதான் இறைவன் படைத்தான். வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்து அவருடைய ஜோடியை படைத்தான். ரெண்டுண்டா கூட அதுல ஏதாவது வந்துடக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்யறான், ஒண்ணுல கொண்டு போய் முடிக்கிறான். 2 பேர் ஆதம் ஹவ்வான்னு முடிஞ்சிருச்சு. 2 வந்தா கூட இது பொம்பளை சாயல் ஆம்பளை சாயல் வாங்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு மூலம் என்ன பண்றான்ல, இந்த பொம்பளைய கூட இந்த ஆம்பளை இருந்து படைச்சேங்கிறான்ல. ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரில் இருந்துதான், அவருடைய ஒரு ஆத்மா தான் உங்களுக்கு மூலம். மொத்தத்தில் எல்லாரும் எங்க இருந்து வந்தீங்க, அந்த ஒரு ஆதமில் இருந்தா நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு மூல மனிதர், அவரில் இருந்துதான் ஒரு பாற்ற உருவி அவருடைய ஜோடி எல்லாம் என்ன படைச்சிருக்கான். ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரில் இருந்து அவருடைய ஜோடியை படைத்தான். ஓ பஸ மின்ஹுமா, அவ்விருவரில் இருந்தும் பல்கி பெருகச் செய்தான். ரிஜாலன் கசீரம் வனிசா, ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அவ்விருவரில் இருந்து பல்கி பெருகச் செய்தான். அந்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதான் அந்த வேற கண்டுபிடிக்கிறது. இந்த மனித குல ஒற்றுமை எதனால ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி சொன்னதால ஏற்பட்டுச்சு. இப்ப நம்ம பார்க்கிற ஏற்றத்தாழ்வு இருக்க, இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இது எல்லாம் மிஞ்சின ஏற்றத்தாழ்வு அவங்கள்ட்ட இருந்துச்சு, அரபுகள்கிட்ட. நம்ம இன்னைக்கு பாக்குறீங்களே மேற்கத்திய நாடுகள்ல, நம்ம நாட்டில், உலகத்துல பல பாகங்கள்ல இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு. இது எல்லாம் மிஞ்சின ஏற்றத்தாழ்வு அன்னைக்கு அரபுகள்கிட்ட இருந்தது. அப்ப இதை விட மோசமாக இருந்த ஒரு சமுதாயத்தில் மாறியது உலகத்தில் இன்னைக்கு மாற மாட்டேங்குது. பல சமுதாயங்கள்ல பல நாடுகள்ல இந்த ஏற்றத்தாழ்வு ஒழிய மாட்டேங்குது. காரணம் என்ன, இவர்கள் சொல்ல வேண்டியதை விட்டுவிட்டு என்ன செய்யறாங்க, சொல்ல தேவையில்லாத சொல்றாங்க. காரணத்தை விட்டுட்டு காரணம் இல்லாத விஷயங்களை போய் சொல்லி என்ன செய்யறாங்க, வரட்டு தத்துவங்களை சொல்லி நாங்க சகோதரத்துவத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன, இந்த ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்று சொன்னால் உலகம் பூரா ஒத்துக்கொள்ள, இது யார் ஒத்துக்கொண்டாலும் ஏற்பட்டுவிடும். இத இந்தியாவில் வாழ்கிற மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, இங்க சட்டம் எல்லாம் போட வேண்டிய தேவை கிடையாது. கடுமையான ஒரு உத்தரவு, வன்கொடுமை சட்டம், அந்த சட்டம், தீண்டாமை சட்டம் எல்லாம் தேவை கிடையாது. இத அறிவுரையா நீங்க என்னைக்காவது சொன்னீங்களா? எல்லா மனுஷனும் ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள், ஒரு தாய் தந்தை, அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளைகள் என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்லி பார்த்தீர்களே ஆனால், அதை பதிய வைத்தீர்களே ஆனால், 2 பேரும் மாறுவான். எந்த 2 பேரு? மிதிக்கிறான அவனும் மாறணும். நீங்க எல்லாருமே மிதி வாங்குறவனை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் மாதிரி என்ன வருதுங்கிற, இவனை ஒருத்தனை ஒடுக்குறான், ஒருத்தன் இன்னொருத்தன் ஒடுக்கப்படுறான். ஒடுக்கப்படுறவனுக்கு போய் நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொன்னா, இவன் ஒத்துக்கிட்டாதானே ஒண்ணாக முடியும். யார் ஒத்துக்கிறனே? ஒடுக்கிறவன் ஒத்துக்கிறனுமே. ஒடுக்கிறோம் எப்ப ஒத்துக்கிறோமா, அவனை திருப்தி படுத்துறோம், இவனை போட்டு திட்டுறது, இவனை மட்டும் திட்டுறது, இவனுக்கு எதிராக அதெல்லாம் அவன் திருத்தாது. 2 பேருக்கும் சொல்றோம், ஏன்பா நீ அந்த தாய் தகப்பன் தானே? ஆமா, தம்பியா, தம்பியத்தான் நம்ம இப்படி பண்றோமோ, நம்ம அண்ணனத்தான் இப்படி நம்ம பண்றோமோ, ஆமா பார்த்தா கரெக்ட் தானே இப்படின்னு சொன்னா மனமாற்றம் அவனுக்கு ஏற்படுதுல. இது பெரிய சட்டம் போட்டு தீண்டாம இரும்பு ஆயுத தூக்கித்தான் இது சரி பண்ணணுமா? தத்துவார்த்த ரீதியாக அவனை வெல்ல முடியும். இன்றைக்கு குறைசிகள் சொல்றோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தாங்க. அவங்க எல்லாம் யாரு? தங்களை மிஞ்சின ஒரு உயர்ந்த ஜாதி இல்லை நினைத்தவர்கள் தான். இந்த தத்துவத்தின் வாயிலாக அவர்கள் வெல்லப்பட்ட காரணத்தினாலதான் எல்லாரையும் சமநிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுத்த முடிந்தது.
அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதை புரிந்து கொள்ள வைக்கிறது அல்லாஹ் இது படைச்சவனை கொண்டு தான் சொல்ல முடியுது. இவங்க எல்லாம் இத்தனை ஆண்டு ஆயும் தெரியாத ஒன்று அன்னைக்கு எல்லாம் சொல்றான்ல, இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த கொடுமையெல்லாம் பார்த்த பிறகு இது இவங்களுக்கு ஏற மாட்டேங்குது மண்டையில் ஒருத்தனை சிந்திக்க மாட்டேங்கிறான, இந்த தத்துவத்தை சொல்ல மாட்டேங்கிறான. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன, இரண்டாவதாக இஸ்லாம் வைக்கிறது இந்த ஏற்றதாவது ஒளியனுமானால் மனிதன் வந்து மொழியினால நிறத்தினால குலத்தினால கோத்திரத்தினால நான் வசத்தினி மட்டும் நினைக்கக்கூடியது ஒளிய வேண்டும் என்றால் நம்மளை எல்லாம் படைத்த இறைவன் இருக்கிறான அவனுடைய பார்வையில் இதுக்கெல்லாம் மதிப்பு இருக்குதா, இதுக்கெல்லாம் இறைவன் மதிப்பு கொடுப்பான கூப்பிடுறான் கடவுள் மறுமையில கூப்பிட்டு வெள்ள இருக்கணும் சொர்க்கத்துக்கு போ, கருப்பா நரகத்துக்கு போன்னு சொல்லுவானா, வெள்ளையா இருக்கிறான் அவன் தான் படைச்சிருக்கிறான், இறைவன் இப்படி தீர்ப்பு அளிப்பானா, இறைவன் இந்த மாதிரி தீர்ப்பு அளிச்சா நீங்க ஒத்துக்குருவீங்களா? கடவுள் வந்து நியாயம் வழங்குறேன்னு கூப்பிடுறாரு, அரபியில பேசினா சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு அரபி தெரியாட்டு நரகத்துக்கு அனுப்புவாரா? அப்ப இது சொல்ல மாட்டாரு, உங்க அப்பா பேரு இந்த அப்பா அப்படின்னு சொர்க்கத்துக்கு போ உங்க அப்படியா? அப்ப வந்து கடவுள் வந்து இதை எப்படி எடுத்துக்கொள்வார்? அடுத்து இது எதனால ஜெயிக்க முடியும் கேட்டா வெறும் இந்த தத்துவத்தினால மட்டும் ஜெயிக்க முடியாது. இறைவன் வந்து இந்த மாதிரி செய்வானா? ஒரு சாதாரண மக்கள் நான் வசந்தவன் தாழ்ந்தவன் நினைச்சிடலாம். ஒரு அறிவாளி என்ன செய்வான்? ஒவ்வொரு மனுஷனையும் அவனுடைய செயலால் தான் எடை போடுவான், அவனுடைய குலத்தால் எடை போடவே மாட்டான். நீங்க ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்திருக்கிறீங்க, ஒரு 10 பேரை வேலைக்கு சேர்த்திருக்கிறீங்க, அந்த 10 பேர்ல என்ன செய்யறான்? உனக்கு கண்ணுங்கிறேன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் கரெக்டா டயத்துக்கு வர்றான், டயத்துக்கு போறான், சொன்ன வேலையை செய்யறான், எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறான், லாபகரமா நமக்கு சம்பாரிச்சு தர்றான் முதலாளிக்கு. இன்னொருத்தன் வெள்ளையர்னு இருக்கிறான், உட்கார்ந்துகிட்டே இருக்கிறான், அதுக்காண்டி சம்பளம் வெள்ளையா இருக்கிறான், சம்பளத்தை போட்டு கொடுப்பாரு முதலாளி, எவன் விசுவாசமா இருக்கான். அப்ப செயலை கொண்டு அளக்குறீங்களா, கலரை கொண்டு அளக்குறீங்களா? அப்ப யதார்த்தம் என்ன? இப்ப நீங்க ஒரு அறிவாளி எப்படி இதை அணுக வேண்டும்? கலரை வச்சு எடை போடுறீங்களா, நிறத்தை வச்சு எடை போடுறீங்களா, உங்கள்கிட்ட வேலையை ஒழுங்கா செய்யறாங்கிற வச்சு எடை போடுறீங்களா? அப்படித்தானே பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யுது இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இப்ப கடவுள் வந்து எதை பார்ப்பாரு? என்னை தனியா பார்க்கணும், உன்னைய தனியா பார்க்கணும், ஒவ்வொரு மனுஷனையும் தனியா பார்க்கணும். அவன் என்ன செய்யறான், என்ன பேசுறான், என்ன செஞ்சான், என்ன மாதிரி நடந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்குரிய பரிசு தர்றது கடவுள் வேலையா? இஸ்லாம் ரெண்டாவது என்ன வைக்குதுன்னு கேட்டா, கடவுள் இதை நீங்கள் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ அதை கடவுள் எடுத்துக்கொள்வாரா அப்படின்ற ஒரு மெசேஜ் ரெண்டாவது வைக்குது. எப்படி வைக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், இறைவன் வந்து உங்களுடைய செல்வங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான், வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் பார்ப்பான். கடவுள் எதை பார்ப்பான் என்று கேட்டால், கடவுளுக்கு பயந்துதானே நம்ம ஒரு மதத்தில் இருக்கிறோம், எந்த ஒரு மதத்தில் நம்ம இருந்தாலும் கடவுளுக்கு பயந்துதான் இருக்கிறோம். கடவுள் எதை எடுத்துக்கொள்வாரு? நம்ம கலரை எடுத்துக்கிறவாரா, நம்ம ஆஜானுபாகுவா இருக்கிற தோற்றத்தை எடுத்துக்கொள்வாரா, நம்மள்ட்ட பெரிய அரண்மனை மாட மாளிகைகள்லாம் இருக்குது அதை எடுத்துக்கொண்டு நமக்கு பரிசு தருவாரா, அல்லது நம்ம செயல் நல்லா இருக்குதுன்னு பாப்பாரா, நம்ம என்ன நல்லா இருக்குன்னு பாப்பாரா? இந்த ரெண்டு தான் பாப்பாரு. கடவுள் எதை பாப்பார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 4651வது ஹதீஸில் இருக்கிறது, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், இறைவன் உங்களுடைய தோற்றங்களையும் செல்வங்களையும் பார்க்க மாட்டான், வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் மட்டும்தான் அவன் பார்ப்பான். அப்ப நம்ம இது போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோமே, எதை பார்ப்பான்? இவன் தாழ்ந்தவன் நம்ம நினைக்கிறோம், அவன் செயல் நல்லதா இருக்குன்னு வைங்க அவன் சொர்க்கத்துக்கு போயிருவானே. நம்ம வசந்தவன் நினைக்கிறோம், அவன் செயல் மட்டமா இருந்துச்சுன்னு வைங்க அவன் நரகத்துக்கு போயிருவானே. அப்ப என்ன என்ன வசத்தவன் என்ன தாழ்ச்சி, செயலை கொண்டுதான வசதி அப்படின்னு சொல்லி ஆன்மீக ரீதியாக நம்முடைய உள்ளத்தை என்ன செய்து இஸ்லாம் இரண்டாவது பக்குவப்படுத்துகிறது. இந்த மாதிரி உயர்வு தாழ்வு என்ன உனக்கு வந்துடக்கூடாது, கடவுள் இதை பார்க்கவே மாட்டாரு அப்படின்னோட நானும் பார்க்க மாட்டேங்கிறேன். இறைவன் எதை பார்க்க மாட்டான் என்று நான் நம்புகிறேனோ, இறைவன் பார்க்காத நான் ஏன் பார்க்கணும்? இறைவனே இப்படி பார்க்கலன்னு சொன்னா நான் எப்படி கலரை வச்சுக்கிட்டு ஒருத்தனை பெருசு நினைக்குவேன் என்கிற எண்ணம் உண்டாகி விடுகிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 49வது சூராவுல 11வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் சொல்ல முடியும், நம்பிக்கை கொண்டவர்களே, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை இழிவாக மட்டமாக கேலியாக நினைத்து விட வேண்டாம். ஏன்? அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், நீ யார மட்டமா நினைக்கிறியோ அவர்கள் இறைவனிடத்தில் உன்னை விட சிறந்தவராக இருப்பார்கள், இருக்கலாம், இருக்கக்கூடும். நீ யாரையாவது மட்டம் நீ நினைத்தாயானால் உன்னைய விட நீ யார மட்டம் நினைச்சியோ
அவன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனா இருந்திருக்கும் உனக்கு தெரியாது. நீ மட்டப்படுத்திராத, எவனை மட்டம் நினைச்சிராத. வலா நிசாவும் மின் நிசாயின், எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை மட்டமாக நினைத்து விட வேண்டாம். அசாய குன்ன ஹைரம் மின்ஹுன்ன, இவங்களை விட அவங்க சிறந்தவங்களா இருந்துருவாங்க. யார் தங்களை வசதி நினைக்கிறாங்களோ அந்த பெண்களை விட யார் மட்டம் நினைக்கப்பட்டார்களோ அந்த பெண்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி, கடவுள்கிட்ட இது எடுபடுமா, இறைவன்கிட்ட எடுபடுமா என்று சொல்லி, இறைவன் இதுக்கு எந்த ஒரு மார்க்கும் போட மாட்டான் என்று இரண்டாவது மெசேஜ் வைக்கும். முதல்ல நம்ம எங்க இருந்து வந்தோங்கிற மெசேஜை வைத்து நம்மளை உண்மையை புரிய வைக்குது. இரண்டாவது என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஆன்மீக ரீதியாக நம்மளை வென்றெடுப்பதற்காக மறுமையில கொண்டு நிறுத்தப்படும் பொழுது இதுக்கெல்லாம் அல்லாஹ் மார்க் போடுவானா, நம்ம எதையெல்லாம் சிறந்து நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் ஒரு மார்க்க போட்டு அதுக்கெல்லாம் ஒரு சொர்க்கத்தையோ ஏதாவது தருவானா, அல்லாஹ் தரமாட்டான் என்ற ஒரு செய்தியை இஸ்லாம் இந்த ஆன்மீகத்தின் மூலமாக சொல்லுது. ஜாதி அடிப்படையில குல அடிப்படையில் நம்ம மறுமையில பதவியெல்லாம் அடைய முடியாது அப்படிங்கிற செய்தியை அழுத்தமாக இஸ்லாம் முன்வைக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ல யன்தஹியன்ன அக்வாமுன் யஃப்தஹிரூன பி ஆபாயிஹிம், தங்களுடைய பெற்றோர்களை சொல்லி பெருமை அடிக்கிறார்களே அவர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளட்டும். நாங்கெல்லாம் யார் தெரியுமா, இன்னாருடைய பாரம்பரியம், நாங்க இன்னாருடைய வாரிசு, நாங்க இந்த தலைவருடைய வழித்தோன்றல்ல வந்தவர்கள் என்று பெருமை அடிக்கிறீர்களே அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, ஒன்னு அவர்கள் நரகத்தினுடைய கரிக்கட்டையாக இருப்பார்கள், அல்லது மலத்தை ஊட்டி செல்லுகிற வண்டு இருக்கிறத அதை விட கேவலமானவர்களாக அல்லாஹ்விடத்தில் நிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி? நீங்க எந்த முன்னோர்களை சொல்லி பெருமை அடிக்கிறீர்களோ அவர்கள் யாராக இருக்கக்கூடும்? அல்லாஹ் சொல், அல்லதீன மாத்து இன்னமாகும் ஃபஹமு ஜஹன்னம், அவர்கள் நரகத்தினுடைய அடுப்பு கறி இருக்க அந்த கரிக்கட்டை அதுவாக இருக்கக்கூடும். அவுலி யகூன அஹ்மன அல்லாஹி மினல் ஜுல் அல்லதி யுதஹிதுல் ஹரா பி அன்பிஹி, தன்னுடைய மூக்குனால மலத்தை தள்ளிச்சு மலை வண்டுன்னு சொல்லுவாங்களே, வண்டு அந்த மலை உருண்டை மலத்தை தள்ளிக்கிட்டே போகும். அந்த வண்டை விட கேவலமானவர்களாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு அப்பம் பாட்டுன்னு சொல்லி பெருமை அடிக்கிற? நீ என்ன செஞ்சன்னு பெருமை அடி, நீ என்ன செஞ்சங்கிறத சொல்லி காட்டு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவருக்கு நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு பெருமை அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ கத் அத்ஹப அன்கும் உப்பையத்தில் ஜாஹிலியா, உங்களிடமிருந்து அறியாமை கால பெருமையை அல்லாஹ் போக்கிவிட்டான். அறியாமை காலத்தில் இந்த மாதிரி பெருமை அடிச்சிட்டு இருந்தீங்களே, நாங்க இந்த குலம் இந்த ஜாதின்னு சொல்லி அதையெல்லாம் அல்லாஹ் நீக்கிவிட்டான். ஃபஹரஹா பில் ஆபாயி, பெற்றோர்களை சொல்லி பெருமை அடிக்கிறது, முன்னோர்களை சொல்லி பெருமை அடிக்கிறது இருக்க அதையும் அல்லாஹ் நீக்கிவிட்டான். இன்னமா ஹுவ மூமினுன் தகியுன் வ ஃபாஜிருன் ஷகியுன், மனிதன் ரெண்டு பேர் தான் இருக்கிறான், நல்ல காரியம் செய்யறவன் கெட்ட காரியம் செய்யறவன், இவ்வளவுதான் மனிதர்கள் இருக்கிறார்கள். அன்னாசு குல்லுஹும் பனு ஆதம், அனைத்து மனிதர்களும் ஆதமுடைய மக்கள். ஆதம குலிக்கவின் துராப், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், எல்லாரும் ஆதமுடைய பிள்ளைங்கப்பா, ஆதம் படைக்கப்பட்டது மண்ணு, அப்புறம் என்னத்துக்கு போட்டு பெருமை தெரியுற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூதாவுதுல 4452, திருமதியில 389 ஹதீஸ் இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன செய்யுது? இறைவன் முன்னிலையில் இதற்கு மதிப்பு இல்லை. இறைவன் முன்னிலையில் இதனால் எந்த ஒரு வெற்றியும் அடைய முடியாது, குலம் கோத்திரத்தை சொல்லி வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் இந்த நம்பிக்கையை முஸ்லிம்கள் உள்ளத்தில் விதைக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல விதைக்கு, உங்களுக்கு தெரியல, ஆனா இதெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கு. திரும்ப திரும்ப பல சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்டு இப்படித்தான் நம்ம உள்ளத்துல ஆழம் பதிஞ்சனாலதான் இன்னைக்கு நம்ம சமத்துவத்தை காட்டுறோம். நம்மளை அறியாம நம்ம உள்ளத்துல இதெல்லாம் என்ன இருக்கு, பதிந்து கிடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மன் அக்ரமுன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதரே மனிதர்கள்லயே ரொம்ப சிறந்த ஒரு மனிதரை சொல்லுங்க யாரு? ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சு கேட்கிறாங்க, அவங்க என்ன நினைச்சு கேட்டாங்க திருப்பி அவங்க வாயில சொல்றாங்க. அவங்க என்ன நினைச்சு கேட்கிறாங்கன்னா, இப்படி கேட்டோம்னா ஏதாவது ஒரு ஜாதி பேரை சொல்லி அந்த ஜாதியில உள்ளவங்க தான் சிறந்தவங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, குறைஷி தான் சிறந்தவங்க, ஹாஷிம் தான் சிறந்தவங்க, பனு முத்தலிப் தான் சிறந்தவங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கோத்திரத்தை சொல்லுவாங்க நினைச்சுட்டு தான் கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்ட ஆளு எப்படி கேட்கிறாங்க, மன் அக்ரமுன் நாஸ், மனிதர்களே ரொம்ப சிறந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா பதிலு? அத்காஹும், உடனே இன்சிடென்ட் அடிச்சிருவாங்க. யாரு அல்லாஹ் ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்க தான். அவங்க கேட்டது வேற ஜாதியை சொல்லுவாங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அத்காஹும், யாரு இறைவனுக்கு அஞ்சி ஒழுங்கா வாழ்றானோ, ஒழுங்கா வாழ்றவன் சிறந்தவன்ப்பா, அவ்வளவுதான், பிறப்பு நாளெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. அவனு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, லைஸ அன்ஹாதா நஸலுக, நாங்க இதை பத்தி கேட்கலையே உங்கள்கிட்ட,
நாங்க மனிதர்கள் சிறந்தவர் யாருன்னா இதையா நாங்க கேட்டோம், இதை பத்தி கேட்கல அப்படின்னோட ரசூலா இதை கேட்கலையா, பாரம்பரியத்தில் கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லி ரசூலா என்ன பண்றாங்கன்னா அதனை மண்டில் அடிக்கிறாங்க. இப்போ யூசுஃபு அப்படி கேட்டீங்கன்னா யூசுப் தான் சிறந்தவர். யூசுப் யாரு? அவர் அல்லாஹ்வுடைய நபி. அவர் மட்டும் அல்லாஹ்வுடைய நபி இல்ல, அவர் தகப்பனார் யாக்கூப் இருக்கிறாரு, அவர் அல்லாஹ்வுடைய நபி. அவர் மட்டும் நபி இல்ல, அவருடைய தகப்பனார் இஸ்ஹாக் இருக்கிறாரு, அவர் நபி. அவர் மட்டும் நபி இல்ல, அவருடைய தகப்பனார் இப்ராஹிம் இருக்கிறாரு, அப்ப நபியுடைய மகனுடைய மகனுடைய மகன். அப்ப இவரு நபி, வாப்பா நபி, தாத்தா நபி, கொழு தாத்தா நபி. அப்ப அந்த மாதிரி 4 பேரும் நபியாக இருக்கிறாங்களே, அவர் தான் சிறந்தவருங்கிறாங்க. 4 பேருமே அரபிகள் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க தெரியுமா? நீ சிறந்தவன ஆகுறதா, பாரம்பரியத்தில் சிறந்தவன ஆகுறதா இருந்தா அது கிடையாதுங்கிறது இவ்வளவு அழகா சொல்றாங்கன்னா, பாரம்பரியத்தில் சிறந்தவரா வர்றதா இருந்தா நிசமாகவே அவர் நல்லவரா இருக்கணும். யூசுப் நல்லவரு. ஏன் அவர் நல்லவரு? அவர் தகப்பனாரும் நல்லவரா இருந்து இவர் நல்லவரா இருக்கிறார். தகப்பனார் நல்லவரா இருந்து இவர் நல்லவரா இல்லாட்டி இவர் நல்லவர் கிடையாது. அப்ப தகப்பனும் நல்லவராய் இருந்து மகனும் நல்லவராய் இருந்தால் அப்ப சிறந்தவர் நான் ஒத்துக்கிறேன். அப்புறமே தாத்தாவும் நல்லவரா இருக்காரு, ஆனா பேர நல்லவரா இல்ல, நல்லவர் கிடையாது. அப்ப நல்லவர் என்பது ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருக்கணும். என்ன சொல்லிக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இவங்க அரபுகளை பத்தி கேட்க நினைச்சு ஒரு அரபியும் கிடையாது. சிறந்தால் யாரு? அரபு மொழி தெரியாத இவர்கள் தான் சிறந்தவர்கள் யூசுப் நபி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அந்த விட மாட்டேங்கிறாங்க. லைஸா அன் ஹாதா நஸ்வலுக்கு இதை நாங்க கேட்கலையே. எப்படி பாயிண்டு அவங்க நினைச்ச பதில எதிர்பார்க்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க? வேற பதில எதிர்பார்க்கிறாங்க. நாங்க இதை கேட்கலையே. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க ஃபஅன் மஆதினில் அரபி, அந்த அரபுகள்ல யார் சிறந்த அதைத்தான் கேட்கறீங்களான்னு ரசூலுல்லாஹ் போடுறாங்க அந்த கேள்வியை. இந்த அரபுல யார் சிறந்தவன்னு கேட்கறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அதுலயும் சிறந்தவங்க யார் சிறந்தவங்க தெரியுமா? ஹியாருஹும் பில் ஜாஹிலியத்தி ஹியாருஹும் பில் இஸ்லாம். அதுல சிறந்தவர் யாருன்னு சொல்வதாக இருந்தால் அறியாமை காலத்துல யார் நல்லவராய் இருந்து சிறந்தவராய் இருந்து இஸ்லாத்துல வந்த பிறகும் சிறந்தவரா வாழ்றாரோ, மறுபடியும் வாழ்க்கையை தான் சம்பந்தப்படுத்துறாங்க. அரபியா இருக்கிறவங்கள சிறந்தவர் ஆக முடியாது. நீ அரபியா இருந்தாலும் அப்பவும் நல்லவரா வாழ்ந்துட்டு இங்க இஸ்லாத்துல வந்த பிறகும் அதை விட நல்லவராக எல்லா வகையும் பர்ஃபெக்ட் முஸ்லிமா ஒருத்தர் வாழ்ந்தார்னு சொன்னா அவர் தான் சிறந்தவர் சொல்லி, அரபினாலாம் ஒண்ணும் கிடையாது, மொழியினாலாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி யாரும் சொல்ல முடியாது. நீ தமிழ் மொழி பேசிட்டு போ, நல்ல செயல் செஞ்சா நீ தான் நல்லவன். நீ அரபு மொழி பேசிட்டு போ, கெட்ட செயல் செஞ்சா நீ தான் கெட்டவன். மொழி இதை தீர்மானிக்காது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கங்கிற ஹதீஸ் புகாரியில 4689வது ஹதீஸ், 3383வது ஹதீஸ், 3374, 3353 ஆகிய ஹதீசுகள்ல இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்ட்ட யார் சிறந்தவர் கேட்க, இறையச்சமுடையவர் என்று சொல்ல, அதை கேட்கல என்று சொல்ல, அப்ப யூசுப் நபி பதில் சொல்ல, அதை கேட்கணும் நாங்க அரபுகளை பத்தி கேட்கணும்னு சொல்ல, அரபுகள் எல்லாம் சிறந்தவங்க கிடையாது, நல்லவனா இருந்தா தான் சிறந்தவன், அவன் நல்ல நடந்தா தான் சிறந்தவன் சொல்லி பதில் சொன்ன இந்த செய்தி எவ்வளவு தெளிவா விஷயத்தை விளக்குது பாருங்க. சிறந்தவனாக இறைவன் ஆவதாக இருந்தால் அவனுடைய நற்செயல்கள் தான் அதை தீர்மானிக்கும். யாருக்கு பிறந்தார் என்பது தீர்மானிக்காது. எந்த கோத்திரத்தில் வந்தார் என்பது, என்ன மொழி பேசுறார் என்பது அதை தீர்மானிக்காது என்று இறைவன்ட்ட யார் சிறந்தவர்ங்கிற 2வது பேசிக்க போட்டதுனால நம்ம கிட்ட அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒழிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மன் பத்தாபிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு. யாரிடத்துல அமல் அவனை விரைந்து கொண்டு செல்லவில்லையோ, யாருடைய நல்லறம் நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள் அவனை முந்தி கொண்டு செல்லவில்லையோ அவனுடைய பாரம்பரியம் அவனை முந்தி கொண்டு சேர்த்து விடாது. உன்னை கொண்டு முந்தி கொண்டே சொர்க்கத்தில் எது சேர்க்கணும்? உன் அமல் சேர்க்கணும். உன் அமல் உன்னை கொண்டு சேர்க்கவில்லை என்று சொன்னால் நீ இந்த குலத்தில் பிறந்தேன்னு சொல்லி கொண்டு அங்கு போயிட முடியாது. உன்னுடைய பாரம்பரியம் உன்னை கொண்டு சொர்க்கத்தில் சேர்த்து விடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 4867வது ஹதீஸா இருப்பதை பார்க்கிறோம். இவ்வளவு அடிபட்டு உதப்பட்டு 23 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து பெரும் தொகை மக்களை வென்றெடுத்து அந்த மக்கள் மத்தியில கடைசி பேருரையில இறுதி உரையாக வசியத்தாக என்ன சொன்னாங்க? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய இறைவனும் ஒருவன், ஓ இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்கள் தந்தையும் ஒருவர். ரெண்டையும் கொண்டு வர்றாங்க. முடிஞ்ச கதை. அது என்ன சொல்றாங்க? அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய இறைவனும் ஒரே ஒருவன் தான், ஓ இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவர் தான், மூல தந்தை மூலபிதா ஒரே ஒருவர் தான்.
அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், அரபு மொழி பேசுகிற யாருக்கும் அரபு மொழி பேசாதவரை விட எந்த சிறப்பும் கிடையாது. நீங்க அரபி பேசுகிற காரணத்தினால நீங்க குர்ஆன் அரபில இறங்கி இருந்தாலும், நானே என்னுடைய தாய்மொழியாக அரபியை பேசினாலும் அதனாலெல்லாம் சிறந்தவர் கிடையாது, நடத்ததான் சிறந்ததை தீர்மானிக்கும் என்று சொல்றாங்க. வலாலி அஜமியின் அலா அரபியின், வேற மொழி பேசக்கூடிய யாருக்கும் அரபு மொழி பேசுறதை விட சிறப்பு கிடையாது. அரபு மொழி பேசுறவன் வேற மொழியை விட சிறந்தவன் கிடையாது, வேற மொழி பேசுறவன் அரபு மொழி பேசுறவனை விடவும் சிறந்தவன் கிடையாது. அதே மாதிரி வல அஹ்மர அல அஸ்வத, சிவப்பாக இருக்கிற ஒருத்தனுக்கு கருப்பாக இருக்கிறவனை விட எந்த சிறப்பும் இங்கே கிடையாது. வல அஸ்வத அல அஹ்மர, கருப்பாக இருக்கிற எவனுக்கும் சிவப்பாக இருக்கிற எவனை விடவும் எந்த சிறப்பும் கிடையாது. இல்லா பித்தக்வா, இறைவனை அஞ்சி நடப்பதன் மூலமாக தவிர. நீ கருப்பாவே இரு, அல்லாஹ் அஞ்சி நட, நீ தான் சிறந்தவன். நீ சிவப்பாவே இரு, அல்லாஹ் அஞ்சி நடக்கலையா, நீ தான் கெட்டவன். அப்ப அஞ்சி நடக்கிறது, ஒழுங்கா நடக்கிறது, கடவுளுக்கு பயந்து நடக்கிறது, நேர்மையா நடக்கிறது, ஒழுக்கமா நடக்கிறது, இதுதான் உயர்வு தாழ்வை தீர்மானிக்கும் என்று இறுதி ஹஜ்ஜில் அந்த சாராம்சத்தை மக்கள் மத்தியில் அழுத்தம் திருத்தமாக இப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு போல்ட்டா, இவ்வளவு அழுத்தமா அவங்க பாசட்டு வரும்போது அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஊருண்டு வரும்போது எல்லா சமத்துவமா பேசுவாங்க, அவங்க ஊருண்டு வரும்போது என்ன செய்வாங்க, அதை விட்டு தர மாட்டேங்கிறாங்க. அதுல ஒரு 2 ஊருக்கு தகராறு வந்துருதுன்னு வைங்களேன், நம்ம ஊருக்காரன் தான் அநியாயம் பண்ணியிருப்பான், அந்த ஊருக்காரன் அநியாயம் பண்ணியிருக்க மாட்டான். நம்ம எதுல சேர்ந்துக்கிறோம், எங்க ஊருக்காரன் அடிக்க நீ வந்துவியா, அப்ப நீங்க முடிஞ்சு வச்சுல கதை. இப்ப எங்க உங்கள்ட்ட நியாயம் எங்க இருக்குது, நீங்க எப்படி கரெக்டா பாக்குறீங்க, உங்க ஊருன்னு தானே நீங்க பாக்குறீங்க, உங்க மொழின்னு தானே பாக்குறீங்க, அப்படி பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்னத் அஹ்மதுல 22391வது ஹதீஸ்ல இந்த இறுதி ஹஜ்ஜில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கை அறிவுரை இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்மவு அதீவு, உங்களுக்கு நான் பல பகுதிகளுக்கு ஆளுநர்களை நியமிப்பேன், கவர்னர்களை நியமிப்பேன், தூதர்களை அனுப்பி வைப்பேன். அப்படி அனுப்பி வைப்பவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஒ யுனுஸ்திஉம் இலா ஹபஷியுன் கஅன்ன ரஸஹு ஜபீபத்துன், காஞ்சி போன திராட்சை போன்று தலை உடையவராக, கண்ணங்கரையர் என்று நிறமுடையவராக அந்த நிர்வாகி இருந்தாலும் அவருக்கு மதித்து நடங்கள், கட்டுப்பட்டு நடங்கள். நேரத்தை வச்சுட்டு பார்க்காதீங்க. நான் ஒரு ஆளை நியமித்தேன் என்று சொன்னால் அவர் கண்ணங்கரையர் ஹபஷியா இருந்தாலும் சரி, அவருடைய தலை சுருங்கி போன திராட்சை பழ மாதிரி கிஸ்மிஸ் இருக்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான வேறுபாடுகளுக்கெல்லாம் இறைவன்ட்ட மதிப்பு கிடையாது, சல்லி காசுக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்றாங்க. இது புகாரியில 693, 696, 7142 இதுல எல்லாம் இருக்கிறத பாக்குறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு 2 பாயிண்ட். ஒன்னு, மூலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. மூலம் என்ன, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாண்டு ஒத்துக்கிற வைப்பதன் மூலமா மட்டும்தான் சமத்துவம் ஏற்படும். இரண்டாவது, அப்பவும் அந்த சமத்துவம் வராமல் இருக்குமே ஆனால் கடவுள்கிட்ட இது எடுபடும் நினைக்கிறியா, கடவுள் இப்படி தீர்மானிப்பார, உன்னை மாதிரி ஆள தீர்மானிக்காத ஒரு விஷயத்தை கடவுள் இப்படி கலரை பார்த்து, நேரத்தை பார்த்து, மொழியை பார்த்து, கோத்திரத்தை பார்த்து, செய்யற செயலை எல்லாம் பார்க்காம நல்லது கெட்டது தீர்ப்பளிப்பாரா அப்படின்னு சிந்திக்க வைக்கிறது இரண்டாவதாக. மூணாவது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இது மூடத்தனம் என்பதை ஒவ்வொருவருக்கும் விளங்க வைக்கிறது. இது மூடத்தனம் தான். என்ன மூடத்தனம், நல்லா சிந்திச்சு பாருங்க. இது ஒரு நோய், மனநோய் கூட சொல்லலாம். இது நான் தான் உசந்த வேண்டும் ஒருத்தர் நினைக்கிறான்ல, மொழியினால, இனத்தினால, குலத்தினால, தேசத்தினால, கோத்திரத்தினால, கலர்னால, நாட்டுனால இதெல்லாம் நினைக்கிறானே, இது உண்மையிலே இது உண்மையா இருக்கா? கண்ணு முன்னாடி பாருங்களேன். ஒரு மொழி பேசுறவனை பார்க்கிறோம், நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கிறான். எந்த ஒரு மொழி பேசுறவன் 100% நல்லவன் இருக்கிற மொழி ஒன்று சொல்லுங்க பாப்போம். இந்த மொழி பேசினால் அவ்வளவு பேரும் பொய்யே சொல்ல மாட்டான், இந்த மொழி பேசினால் பித்தலாட்டம் பண்ணவே மாட்டான், இந்த மொழி பேசினா யாரையும் ஏமாத்தவே மாட்டான், இந்த மொழி பேசினா யாரையும் கோல் சொல்ல மாட்டான், யாரையும் புறம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்ற ஒரு மொழி உலகத்தில் இருக்குதா? நீங்க அப்படி பாக்குறீங்க. இது ஒரு இல்லாத ஒரு விஷயம். எது மொழியினால் சிறப்புன்னு சொல்றமே அது இல்லை. ஏன், எந்த மொழி பேசுற மக்கள்கிட்ட நீங்க போய் பார்த்தாலும் அதுல பாதி பேர் நல்லவன் இருக்கிறான், பாதி பேர் கெட்டவன் இருக்கிறான். அந்த மொழி அவனை நல்லவன் ஆக்கல, அந்த மொழி அவனை கெட்டவனாவும் ஆக்கல. அப்ப ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான் என்பதற்கும் அந்த மொழி காரணம் இல்லை. அந்த மொழி அவனை நல்லவன் ஆக்கல, அந்த மொழி அவனை கெட்டவனாவும் ஆக்கல. அப்ப ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான் என்பதற்கும் அந்த மொழி காரணம் இல்லை. அவன் நல்லவனா இருக்கிறான் என்பதற்கு அந்த மொழி காரணம் கண்ணு முன்னாடி தெரியுதுல. அரபிகள்லயும் நல்லவன் கெட்டவன் இருக்கிறான், தமிழ்ல நல்லவன் கெட்டவன் இருக்கிறான், மலையாளில நல்லவன் கெட்டவன் இருக்கிறான்,
அந்த அமெரிக்கா உலகத்திலாம் ஆதிக்கம் பண்றான்னு சொல்றான். அங்க கூட அமெரிக்கா அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க என்ன செய்யறான், வெள்ள மாளிகைக்கு எதிராக பெரும்பாண்டமான பேரணி முன்னாள் நடத்திருக்கிறான். அங்க எல்லாம் கட்டவன் சொல்ல முடியுமா? அப்ப அந்த மாதிரி உலகத்தையும் ஆட்டி படைக்கிறேன்னு சொல்றவன் நாட்டுல கூட என்ன இருக்கான், நல்லவன் பாதி பேர் இருக்கத்தானே செய்யறான். அப்ப எந்த மொழி பேசக்கூடியவரை எடுத்துக்கொண்டாலும் அதுல நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கிறான். அப்ப அடுத்த இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லுதுன்னு கேட்டா, நீ இப்படி நினைக்கிறிய இது அறிவுபூர்வமானதா? இஸ்லாம் மூணாவது எப்படி எடுத்து வைக்குதுன்னு கேட்டா, நீ சொல்வதுல லாஜிக் இருக்குதா? நீ ஒரு குளத்துல பிறந்துட்டேன்னு சொல்றீங்களப்பா, எந்த குளத்தை வேணாலும் எடுத்துக்கிட்டு வா, மகா தாழ்ந்த குளத்தை கொண்டு வா, அதுல 4 மாணிக்கத்தை நான் காட்டுறேன். அப்புறம் மதத்துல என்னப்பா இருக்கு, குளத்துல என்னப்பா இருக்கு, ஊர் எடுத்துக்க, இந்த ஊர்ல இருந்தா எல்லாம் நல்லவனா? எந்த ஊரை வேணாலும் கொண்டுட்டு வா. ஊருன்னா 4 நல்லவன் 4 கெட்டவன், அதான் ஊரு. நாடுன்னா 4 நல்லவன் 4 கெட்டவன், அதான் நாடு. மொழிந்தா 4 நல்லவன் 4 கெட்டவன், எல்லாம் ஈக்குவல் 50-50 தான். அப்ப என்ன இது ஒரு பொய் தானே இது? அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதை பொய்ன்னு சொல்லுது. பொய்யை நம்பாத. பொய்யை நம்புறதுக்கு பேர் என்னது? அது மனநோய். மனநோய்னா என்ன? இப்படி இருப்பான், யாரோ பேசுற மாதிரி தெரியும், அவனா பேசுவான், வரேன். இந்த காலத்துல செல்போன் எடுத்துட்டு போயிருவோம். இந்த காலத்துல கிரிக்கெட் கூட செல்போன் வச்சிருக்கான்னு வச்சுக்கிருவோம். ஆனா அந்த காலத்துல என்ன இருக்கு, இப்படி பேசிட்டு போவான், தன்னால பேசிட்டு போவான்ல. தன்னால ஏன் பேசுறான்? யாருமே முன்னாடி இல்லங்கும் போது இருக்குன்னு நினைக்கிறான். இதான் லூசுங்கிறது. அதை இல்லாத ஒன்ன என்ன செய்யறான், இருக்குதுன்னு நினைக்கிறான். இதானே மனநோய்ன்னு சொல்றோம். அதே மாதிரி பாத்ரூம் போறான், கையை கழுவுனா, ஒரு கழுவுனா சுத்தமாயிரும், சோப்பு போட்டு கழுவுனா சரி சுத்தமாயிரும், போட்டு ஒரு 600 தடவை கழுவுனா, அப்ப இல்ல ஒண்ணுமே இல்ல, இதுல 2 தடவை கழுவணும் ஒண்ணும் இல்ல, இப்படி கழுவுறான். இவன் என்ன செய்யணும்ங்கறாங்க, கவுன்சிலிங் பண்ணணும். இவனுக்கு என்ன செய்யணும், இவனுக்கு ஏதோ ஒரு மனநோய் இருக்கிறது. கக்கூசுக்கு போனா என்ன செய்வான், 2 மணி நேரம் தான் வருவான். குளிக்க போனா டேங்கே காலி ஆயிரும். என்ன இருக்க போது, உனக்கு 2 வாரியில சுத்தமாயிருமா இல்லையா? சுத்தமான ஒன்றை சுத்தமாகல அப்படின்னு நினைத்தால் அதுக்கு பேர் என்னது, மனநோய். அப்ப இல்லாததை இருக்குதுன்னு யாராவது நினைப்பார்களே ஆனால் அவர்கள் கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டியவர்கள். இஸ்லாம் எப்படி சொல்லுது, நீ திட்டினாலும் திட்டிக்க, கோவப்பட்டாலும் கோவப்பட்டுக்க, எல்லாம் மனநோயாளி தான். யாரு? மொழியினால நான் ஒசத்தின்னு நினைச்சேன், பொய் தான், உனக்கே தெரியுதாடா. உன் மொழி பேசுறதுனால ஒசத்தவன் இல்லைன்னு கண்ணு முன்னாடி பாக்குறிய. உன் மொழியை பேசிட்டு அநியாயம் பண்றான, உன் நாட்டில் இருந்துகிட்டு அநியாயம் பண்றான. இஸ்லாம் கொடுக்கிற கவுன்சிலிங் இருக்குத, இஸ்லாம் கொடுக்கிற இந்த கவுன்சிலிங்ல எவனும் மாறிடுவான். ஒழுங்கா அந்த கவுன்சிலிங் பண்ணி காது கொடுத்து கேளு. என்ன காது கொடுத்து கேட்கணும்? ஆமா கரெக்ட் தானே. மொழியில என்ன இருக்குது, தேசத்துல என்ன இருக்குது, நம்ம தான் நல்லவன் ஆகணும். இல்லாதவன இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் ஒருத்தன் செயலை பார்த்து நல்லவன் சொல்லு, டாக்டர் படிச்சவனை பார்த்து நல்லவன் சொல்லு, பொய் சொல்லாத ஒருத்தனை பார்த்து நல்லவன் சொல்லு, திறமையான ஒரு ஆளை பார்த்து நல்லவன் சொல்லு, சேவை செய்யறவனை பார்த்து, அது கண்ணுக்கு முன்னாடி தெரியும், நிரூபிக்க இயலும். ஒரு குறிப்பிட்ட மனுஷனை இவர் நல்லவர்னு சொல்லி நிரூபிக்கிறது ஈஸியா, நல்ல பார்த்து நல்லவனை காட்டி நல்லவர் நிரூபிச்சுட்டு போயிருவோம். ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி இருக்கிறவன் நல்லவன், இந்த மாதிரி இருக்கிறவன் கெட்டவன் எப்படி நிரூபிப்பீங்க? நிரூபிக்க இல்லாட்டி பொய் தானே. பொய்ய நெசம் நினைச்சா மனநோய் தானே. அப்ப இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, அர்பவும் மின் உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா, 4 காரியங்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறது, அது அறியாமை காலத்து காரியம். லா எத்திருக்கூனஹுன்ன, அதை விடவே மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்துகிட்டே வருது, மனித குலத்தில் இருக்கிறது சொல்றாங்க. 4 என்ன? அல் ஃபஹுர் ஃபில் அஹ்சாப், அவங்களுடைய பாரம்பரியத்தை வைத்து ஒரு பக்கம் பெருமை அடித்துக் கொள்வது, ஒ தானு ஃபில் அன்சாப், பாரம்பரியத்தை வைத்து ஒரு பக்கம் தாழ்த்துவது. அவ பாரம்பரியமா இருந்தா பெருமை அடிச்சுக்கிடுவாங்க. அடுத்த பாரம்பரியத்தை சொல்லும் போது தெரியாதா, நீங்க யாருன்னு தெரியாத உங்களுக்கு, அவன் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவனோ அதை சொல்லி குறைப்படுத்துகிறான். 2 நோய். ரசூலுல்லாஹ் சொல்லி மூட நம்பிக்கை. ஏப்ப யாருக்கு பிறந்தாங்கிற பேசுறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்குதா? அவருக்கு பிறந்தா என்ன, இவன் என்ன செஞ்சான் அதை சொல்றா. ஒருத்தனை திட்டதா இருந்தா அவனை திட்டு, நீ என்ன செய்யற, உனக்கு தெரியாதா, உங்க அப்பனை தெரியாதானே என்ன அர்த்தம்? நீ மூட நம்பிக்கை. அப்பனை ஏன் தெரியணும், இவனத்தானே தெரியணும். நீ அப்பன் செஞ்சது மானது வருமா? இஸ்லாம் என்ன கேட்குதுன்னு கேட்டா 4 விஷயம் மூட நம்பிக்கை. ஒன்னு அல் ஃபஹுர் ஃபில் அஹ்சாப், பாரம்பரியத்தை சொல்லி பெருமை அடிக்கிறது, ஒ தானு ஃபில் அன்சாப், அதே மாதிரி பாரம்பரியத்தை சொல்லி குறை சொல்றது, ஒல் இஸ்திஸ்காவு பின் நுஜூம், மழை பெய்யறதுக்காக வேண்டி அந்த நட்சத்திரங்களால் தான் மழை ஏற்படுகிறது என்று நம்புவது, ஒன்னியாகத்து ஒப்பாரி வைக்கிறது. ஒப்பாரி மூட நம்பிக்கை அழகா திருப்பி வந்துட்டு போதா? செத்து போன உட்காந்துட்டு ஐயோ போயிட்டே வந்துட்டேன்னு விளங்குமா அவனுக்கு? எந்தியா வருவானா? ஒப்பாரி வைக்கிறது மூட நம்பிக்கை தானே, இல்லாத ஒண்ணு, அது ஒரு மனநோய் தானே. அதனால அது வேணாங்கிறாங்க. அழுவுறது வைக்க, ஒப்பாரி வச்சா என்ன அர்த்தம்? அவருக்கு விளங்குமா? யார்கிட்ட பேசுற? இப்ப போயிட்டீங்களா ராசாங்கிற, யாரு அதான் போயிட்டான், அவன்கிட்ட போயிட்டீங்களா ராசாண்டா, எப்படி விளங்கு? விளங்காத ஆள்கிட்ட போய் நீ பேசிட்டு இருந்தா அது என்னது, லூஸ் தானது. அதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இதெல்லாம் மூட நம்பிக்கை. சஹீஹ் முஸ்லிம்ல 1550வது ஹதீஸ்ல இதை பார்க்கிறோம். அதே மாதிரி
அபூதர்ங்கிற ஒரு பாருங்க எங்க எல்லாம் மூட நம்பிக்கைன்னு சுட்டி காட்டுறாங்கன்னு பாருங்க. அபூதர்ங்கிற ஒரு சஹாபி வந்து அவருடைய வேலைக்கார ஆளோட போய்கிட்டு இருக்கிறார். எப்படி போயிட்டு இருக்கிறாருன்னு கேட்டா, இவர் என்ன மாதிரி Dress அணிஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி Dress வந்து வேலைக்காரருக்கு போட்டிருக்கிறார். இதே சட்டை அவருக்கு, இதே வேஷ்டி அவருக்கு கொடுத்து என்ன செய்யறாரு, 2 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவரை மாரூர்னு ஒரு ஆள் பார்த்து கேட்கிறாரு, என்னங்க நீங்கள் வேலைக்காரன் ஒரே மாதிரி Dressல வர்றீங்க, உங்க வேலைக்காரன் தானே, நீ கொஞ்சம் நல்ல Dress போட்டுக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் 2ஆம் நம்பர் Dress கொடுக்கலாம்ல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு அது தெரியாதா, நான் ஒரு பையன் இன்னொருத்த வேலைக்கு இருந்தான், அந்த பையனை கோவத்தில் இணைஞ்ச திட்டிட்டேன், திட்டும்போது நான் அவனை திட்ட வேண்டியதானே, அவனை திட்டாம அம்மாவை திட்டிவிட்டேன். உங்க அம்மாவை தெரியாதா, நான் இணைஞ்சிட்டேன், அவனை திட்டுறதுக்கு பதிலா அவங்க அம்மாவை வச்சு நான் இணைஞ்சு விட்டேன், திட்டிவிட்டேன். திட்டின உடனே அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இருந்திருக்காங்க, எனக்கு தெரியல, அது காது ரசூலுல்லாஹ்க்கு விழுந்துருச்சு. விழுந்தோன்னு கூப்பிட்டாங்க, அபூதர்ர என்ன சொல்ற, இன்னக்க இம்ரவுன் ஃபீக்க ஜாஹிலியா, இவனை திட்டுறதுக்கு எதுக்கு அம்மாவை இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு, இது ஜாஹிலியா என்ன வார்த்தை சொல்றாங்க, இது ஒரு மூட நம்பிக்கை, இல்லாத ஒண்ணு இருக்கிறத நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க, இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், உங்களுடைய ஊழியர்களாக இருக்கிறார்களே அவர்களும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ஆவார்கள். ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், உங்கள் கீழே அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டானே தவிர அவங்களும் உங்களுடைய சகோதரர்கள் தான். ஃபமன் கானா ஹூஹு தஹ்த யதிஹி, யாருக்கு கீழே ஊழியர்கள் வைத்திருக்கிறீர்களோ, பொல் யுத்தைமுகும் இம்மா யகுலு, தான் உண்வதை அவருக்கு உண்ண கொடுக்கட்டும். ஒல் எல்பசுகும் இம்மா எல்பசு, அவர் அணிவதை அவருக்கும் அணிய கொடுக்கட்டும். ஒலா துகல்லிபுகும் எகலிபுகும், அவர்களை மெகிக்கக்கூடிய வேலையை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டப்பா, அதுல இருந்து நான் என்ன சட்டை போடுறேனோ அதான் வேலைக்காரர்களுக்கு கொடுப்பேங்கிறார். பாயிண்ட் அது இல்ல. அம்மாவை காரணம் காட்டி திட்டினதை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எதுக்கு சம்பந்தம் இல்லாம மேல போற, அவனை நீ பாரு, அவனுடைய செயலை கொண்டு எடை போட வந்து விட்டால் சாதி இருக்குமா, குளம் இருக்குமா, மொழி இருக்குமா, நிறம் இருக்குமா, அதன் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்குமா? இது மூட நம்பிக்கை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 30வது ஹதீஸ்ல இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஒரு அன்சாரி தோழரை முதுகுல போய் வேகமா தட்டி போடுறாரு. தட்டினவனே என்ன ஆச்சு, அவருக்கு அன்சாரி கோவம் வந்துருச்சு. முஹாஜிர் அன்சாரி 2 குரூப் இருக்கிறாங்க மதீனாவுல. வெளியூர்ல இருந்து அகதிகளாக வந்தவர்கள், உள்ளூரை சேர்ந்த உதவியாளர்கள், 2 இதா இருந்தாங்க. அப்ப அன்சாரிகளை சேர்ந்த ஒரு ஆளை, முஹாஜிரியை சேர்ந்த ஒரு ஆள் நினைஞ்சாரு, முதுகுல பேக் சைடுல நினைஞ்சாரு, வேகமா தட்டி விட்டாரு. தட்டின உடனே அடிச்சு விட்டாரு, கோவத்துல ஏதோ ஒரு கோவத்துல ஓங்கி அடிச்சு விட்டாரு. அடிச்ச உடனே என்ன செய்யற, அன்சாரி யாழல் அன்சார்னு கத்துறாரு, அன்சாரிலே வாங்க வாங்க இருக்கிறாரு. இவரை ஒரு ஆள் அடிச்சதுக்காக இவர் யாரை கூப்பிடுறாரு, இவர் இனத்தை எல்லாம் கூப்பிடுறாரு, யாழல் அன்சார், அன்சாரிகளே வாங்க. இந்த ஆள் பார்த்தாரு, அங்க கூட்டம் பண்ண என்ன பண்றது, யாழல் முஹாஜிர்ன்றார், இவர் முஹாஜிர்களே வாங்குங்கிறார். துணைக்கு இவர் அடிச்சதுக்காக வேண்டி அவ்வளவு பேர் வரணுமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அது எப்படி கூப்பிடுறாரு, நியாயவான்களே வாங்கன்னு கூப்பிடலாம், என்ன அடிச்சு விட்டாரு, அது ஓகே. நியாயவான்கள் ஏன் ஜாதிக்காரன் வாண்டா, அப்ப என்ன இது என்ன அர்த்தம், இவர் அடிச்சவரும் ஜாதிக்காரனை கூப்பிடுறாரு, அடி வாங்கினவரும் ஜாதிக்கார மாதிரி கூப்பிட்டா எப்படி ஆகும்? அப்ப என்னன்னு கூப்பிடுறாங்கன்னு கேட்டா, காலல் அன்சாரு யாரல் அன்சார், காலல் முஹாஜிரி யாரல் முஹாஜிர். அன்சாரி சொன்னார் அன்சார்லே வாங்க, முஹாஜிர் சொல்கிறாரு முஹாஜிர்களே வாங்க. உடனே ஃபஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வேகமாக நோக்கி வர்றாங்க. இதை கேட்டுவிட்டு, மா பாலு தாவா அஹ்லில் ஜாஹிலியா, இது இன்னும் மூடர்களுடைய தாவாவை பேசுகிறீர்கள், மூடர்களுடைய முழக்கத்தை முழங்குறீங்க, இது ஏன்பா உன்னை அடிச்சா நீ பேஸ் பண்ணுவியா, அதுக்கே உன் ஜாதி எல்லாம் கூப்பிடுற, அதுக்கே உன் சமுதாயத்தை பூரா கூப்பிடுற, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லி இதை மூட நம்பிக்கை, இப்படிலாம் இனத்தை எல்லாம் துணைக்கு அழைக்க கூடாது, நியாயத்துக்கு தான் பேசணும், நியாயவான்கள் கூப்பிட்டால் முஹாஜிரை அடிச்சதுக்கு முஹாஜிரை வந்து நியாயம் வழங்குவாரு. அது என்ன, நான் அன்சாரியா இருப்பேன், எனக்கு அன்சாரியை சப்போர்ட் பண்ணு, நான் வந்து முஹாஜிரா இருக்கிறேன், முஹாஜிர்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண, இது என்னப்பா பேச்சுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார்கள் என்பது புகாரியில 3518வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதன் பிறப்பு அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பித்துக் கொள்வது, மொழி அடிப்படையில், நிற அடிப்படையில், அது கற்பனை. அதுல உயர்வு தாழ்வு கற்பிக்க எந்த ஒரு மேற்றம் இல்ல, உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் எந்த ஒரு காரணமும் அதுல கடுகளவு கூட கிடையாது. அப்ப இல்லாத உன்னை அப்ப பொய்யானது நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி அது மூட நம்பிக்கை என்று சொல்லி மக்களை நல்வழிப்படுத்து புரிய வைக்குது. 3 கோணத்துல வச்சிருந்தா அதோடு நிக்கல, அதை செயல்படுத்தி காட்டணும். சொல்லுவது யாருக்கு லேசு, இது சொன்னவர் செஞ்சு காட்டணும்ல. தன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி மேற்று வரும் பொழுதெல்லாம் அப்ப அவரும் சேர்ந்து ஜாதியை பேசினார்னு வைங்க, அடிபட்டு போயிடும். தனக்குன்னு ஒரு மாறிக்கிட்டால, இது எப்படி நம்புறது அப்படின்னு ஆயிரும்.
அப்ப அடுத்து இஸ்லாம் என்ன பண்ண, நாலாவது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, சொன்னதை எல்லா இடத்திலையும் செயல்படுத்தி காட்டுது. எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மனுஷன் பிறப்பினால் வசந்தவன் கிடையாது, பாரம்பரியத்தினால் வசந்தம் கிடையாது, அவன் அவனுடைய செயல்களால் தான் அவன் எடை போடப்படுவான் என்ற செய்தியை எந்த கட்டத்திலையும் வளையாமல் நிலைநாட்டி கொண்டே இருக்குது இந்த மார்க்கம். எப்படி காட்டுது? திருக்குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா பல நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப பாருங்க அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான்னு பாருங்க. இப்ராஹிம் நபி யாரு? நபிமார்கள் அவர் தான் சிறந்தவர். குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ஒரு அந்தஸ்து அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. ஹலீலுல்லான்னு சொல்றான். அதாவது இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் வந்து ஹலீல் ஃப்ரெண்ட் நண்பனாக்கி கொண்டான். அப்ப மனுஷனை வந்து அல்லாஹ்வுக்கு நண்பனாக முடியுமா? அவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப இப்ராஹிம் நபியுடைய அருள் செஞ்ச மாதிரி எனக்கு அருள் செய்ய சொல்லி கேளுங்க ரசூலுல்லாஹ் நமக்கு கற்று தர்றாங்க. அத்தஹியாத்துல துஆ ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு அருள் புரிந்தது போல எங்களுக்கு அருள் புரிவாயாகன்னு ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றாங்க. அந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்றான் அவங்கள பத்தி, இதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இறைவன் இப்ராஹிமை பல கட்டளைகளை சோதித்தான், பத்தமுன அனைத்திலும் ஜெயித்தார். ஜெயிச்ச உடனே கால இன்னி ஜாயிலுக்குல் இன்னாஸ் இமாமா, உன்னை மனித குலத்துக்கெல்லாம் தலைவராக்குறேன்னு அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் நபி பார்த்து. இப்ராஹிம் நபி உடனே கேட்கிறாங்க, உமின் துர்ரியத்தி, என் புள்ள குட்டியெல்லாம் ஆக்கிறேன். பாயிண்ட் என்ன? அந்த நோய், நீ உன்னையே சோதிச்சு நீ ஜெயிச்சா உன்னையே ஆக்குவேன். அவர் என்ன பண்றாரு? உமின் துர்ரியத்தி, என் பிள்ளைகளையும் அது மாதிரி ஆக்கி வச்சிரு அப்படின்னு கேட்ட உடனே லாயரால் அகதில் ஆலிம், அநியாயம் செய்யற ஆளுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நீ நல்லது செஞ்சா உனக்கு, உன் புள்ள குட்டியெல்லாம் ஆக்குறது நீ பேசக்கூடாது. அவர் நல்லா இருந்து காட்டுகிறது. எப்படி அடிக்கிறான் பாருங்க அல்ல. அந்த வரும்போது ஒரு செய்தியை சொன்னா எங்கனையும் வளையிற பேச்சுல கிடையாது. இப்ராஹிம் ஆச்சே, முக்கியமான ஆளாச்சே, நெருக்கமா, அந்த பேச்செல்லாம் கிடையாது. உன்னைய தலைவரா நீ வச்சது உன் தகுதிக்காக வேண்டி. நீ புள்ள குட்டியில கேட்டா அந்த தகுதியை அவர் வளர்த்துக்கிட்டோம், அந்த தகுதியை அவர் காட்டட்டும். தகுதி இல்லாம என் புள்ள குட்டிக்கு தாண்ட அந்த விளையாட்டுங்க நடக்காதுங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி நூஹ் நபியுடைய இது எங்க இருக்கு? 2:124 இதை பார்க்கலாம். குர்ஆன்ல 2வது சூராவுல 124வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தவறான வழியில் இருக்கிறாரு, தகப்பனார் நல்ல வழியில் இருக்கிறாரு, திரும்ப திரும்ப கூப்பிடுறாரு. கடைசியில் இறைவனுடைய வேதனை இறங்கி அந்த மகன் அழிக்கப்படும் போது நூஹ் நபி என்ன சொல்றாங்க? இன்னபுனி மின் அஹ்லி, அல்லாஹ் நல்லவங்களை எல்லாம் காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, என் மகனையும் காப்பாத்து. நீ நல்லவனா இருந்து காப்பாத்த சொல்ற, ஓகே, உன் மகனை காப்பாத்த சொல்ல இப்ப கேப்ப. அவர் சொல்ற என் மகங்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, உன் மகனே கிடையாத, அவன் குடும்பத்துக்காரனே கிடையாது, உனக்கு அறிவு இல்லாத பத்தி பேசாத. அவர் அலறி அடிச்சுக்கிட்டு நான் அந்த மாதிரி பேச மாட்டேன், அல்லாஹ் மன்னிச்சுக்க, இப்படி எல்லாம் சொன்னாருங்கிறத 11வது சூராவுல 45, 46, 47 வசனத்தை நீங்க பார்க்கலாம். அவ்வளவு பெரிய நபி 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணி அல்லாஹ்வுக்கா அவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ண யாரையும் பார்க்க முடியல. அவ்வளவு ஆயில கொடுத்து அவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்து அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு அவ்வளவு தியாகம் பண்ண ஒரு நபி மகனுக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு, நல்லவனா இருந்த உனக்கு கேளு, உனக்கு தர்றதுக்காவது மோனுக்கு தர்ற அந்த விளையாட்டு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்ன காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கிறங்க. அவங்க என்ன செய்யறாங்க? சொந்தக்காரங்களை எச்சரிக்கை சொன்ன உடனே கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? யா பனி அப்து முனாப், அப்து முனாப்லாம் அவங்களுடைய குடும்பத்தார், அப்து முனாப் கூட்டத்தார்களே, லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடம் இருந்து உங்களை எனக்கு காப்பாற்ற முடியாது. நீங்க ஒழுங்கா நடந்துக்கணுமே தவிர என் குடும்பம்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு வைங்க, அல்லாஹ் நீங்க தப்பிக்க முடியாது. யா அதே மாதிரி யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிய மகன் அப்பாஸே, பெரிய வாப்பாவே, பெரிய தந்தையே, லா உகுனி அன்க மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்ட இருந்து உனக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. யா சஃபியா, சஃபியா மாமியை கூப்பிடுறாங்க, மாமியே, தகப்பனுடைய சகோதரியே, லா உகுனி அன்க மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்ட இருந்து உன்னை எனக்கு காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. கடைசியா யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், இந்த முகமது மகள் ஃபாத்திமாவை கொஞ்சம் வாங்க, மகளை கூப்பிடுறாங்க. சபையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாங்க. முகமதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீனி மாசியத்தமி மாலி, என்கிட்ட நிறைய அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான். அப்ப நிறைய பணக்காரங்க இருந்தாங்கல்ல நபியா இருக்கும் பொழுது, நிறைய இறைவன் செல்வத்தை தந்திருக்கிறான், அதுல எவ்வளவுண்டாலும் கேளு உனக்கு தருகிறேன். ஆனா லாவுகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்ட உன்னை காப்பாற்ற முடியாது. தகப்பனுங்கிற காசு வேணுமா வாங்கிக்க, நல்லவரா நீ நடந்தா தான் அல்லாஹ்ட்ட தப்பிக்கணும். நீ முகமதுடைய மகள்னு சொல்லிட்டாங்க வந்தன்னு வை, ஏன் மகள்ங்கிறத எடுபடாதுங்கிறாங்க. என்ன பாயிண்ட் இது? என்னென்ன பாரம்பரியத்தை வச்சுலாம் நீ பெருமடிக்கிறியப்பா, ஏன் புள்ளைங்கிற பாரம்பரியமே எடுபடாது. எப்ப ஒழுங்கா நடக்கலன்னு சொன்னான், நீ ஒழுங்கா நடக்கவில்லை என்று சொன்னால் அது நடக்காதுங்கிற காட்சியை பார்க்கணும். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் தன் குடும்பத்தார் விஷயத்திலையும் தெளிவாக பிரகடனப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை சந்தேகத்துக்கு இடமில்லாம நிலைநாட்டி காட்டுறாங்க. அதனாலதான் பிலாலை கொண்டே உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க, உசாமாவை கொண்டே உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க, காபத்துல்லாஹ்வுல நுழையும் போது அவரை கூட்டிட்டு உள்ள நுழைகிறாங்க. அவர் அனுமதி இல்லாம சொர்க்கத்தில் அவருடைய காடி ஓசையை யாரு? பிலாலே, தீண்டத்தகாத கருநிறத்து ஹபஷின்னு சொல்லக்கூடிய
அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவருக்கு உயர்ந்த அந்தஸ்தெல்லாம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் செய்து காட்டிய காரணத்தினால வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க. இன்றைக்கும் அந்த அந்த தாக்கம் இருக்கிறதுனால தான் இஸ்லாத்திலே நம்ம பெரிய அளவுக்கு விலகி போயிட்டாலும் கொஞ்சம் இதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதை இந்த 4 போதனை நமக்கு அடிமனசுல கொஞ்சம் முழுசாவனா இல்ல, ஒரு அளவுக்கு அப்படி கொஞ்சம் இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துல வந்தால் கூட அவரை உற்ற சகோதரரா தோழரா நமக்கு முந்தின வரிசையில் அவரை உட்கார வச்சு நம்ம பிந்தின வரிசையில உட்கார்ந்து அந்த சகோதரத்துவத்தை கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு எந்த நாட்டிலையும் முடியல, எந்த அறிவாளிக்கு முடியல, எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சவனுக்கு முடியல, நமக்கு மட்டும் முடிகிறது. ஒரு தட்டுல உட்கார்ந்து சோறு திங்க முடியுது, உடனே கை கொடுக்க முடிகிறது, பொண்ணு கொடுக்க முடிகிறது. நேற்று இஸ்லாத்துல வந்த ஒருத்தனுக்காக வேண்டி நம்முடைய பொண்ணை கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். இதெல்லாம் இதை உண்டாக்குனது எது? பேச ஒழுங்கா போட்டா இதெல்லாம் உண்டாயிரும். அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட மாதிரி அந்த பேச என்ன செய்யணும்? அஸ்திவாரத்தை சரியான முறையில் போட்டு அதன் மீது கட்டடத்தை எழுப்பினால் இந்த மாற்றங்கள்லாம் வரும். இன்னைக்கு நம்மகிட்ட நிக்கிறது காரணம் என்ன? உங்களுக்கு தெரியல. இதையெல்லாம் பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சொல்லி சொல்லி உங்களையே அறியாமல் உங்கள் அடிமனசுல இந்த செய்திகள்லாம் பதிந்து கிடக்கிறது. அப்ப இந்த மாதிரி அடிப்படையில் செயல்பட்டால் மாத்திரம்தான் உலகத்தில் சமத்துவத்தை, மனிதகுல சமத்துவத்தை உருவாக்க முடியும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். இதுவும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. உலகத்தில் தீண்டாமைய, இனவெறிய, நிறவெறிய, மொழிவெறிய அனைத்தையும் உடைத்து துடைத்து எரிந்ததுல இஸ்லாம் தனித்து விளங்குகிறது. யாரும் உடைச்சு எரிய முடியல. இந்த மாதிரி கரகண்டு என்ன எல்லாத்தையும் தூக்கி எறிகிற மாதிரி நடத்த யாராலும் சாத்தியமாகல. அந்த வகையில பக்கத்துல நின்று ஒருத்தர் நிக்கிறாருன்னு கேட்டா அவர் யாரும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தீங்க, எந்த ஜாதியில தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது. நேத்து வந்தவருக்கு வேண்டா தெரியும், ஒரு தலைமுறைக்கு முந்தி வந்தவருக்கு தெரியாது. அப்படி நம்ம உள்ளத்திலிருந்து சாதி மதம் எல்லாத்தையும் ஒட்டச்சி எறிஞ்சு நாமெல்லாம் ஆதமுடைய மக்கள் உருவாக்கி இருக்கிறது. இந்த வகையில இஸ்லாம் தனித்து விளங்குகிறது. இந்த கோட்பாட்டை உலகம் ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் ஒரு வினாடியில் என்ன ஒளிஞ்சினேன்? இந்த மனிதங்கிற பிறப்பின் அடிப்படையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் ஒளிந்துவிடும். இந்த தனிச்சிறப்பை நம்ம புரிந்து கொண்டு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வெவ்வேறு தனி